ஹலோ ஐயா, கேக்குதுங்களாங்க ஐயா? ஸ்பீச் கிளியரா இருக்குங்களா? இங்க கேக்குதுங்க ஐயா, கிளியரா கிளியரா இருக்கு. இருக்கு ஐயா. நன்றி நன்றிங்க ஐயா. உலகெல்லாம் நிறைந்த பரம்பொருளே, பிரபஞ்சமே, மகாசக்தியே, உன்னுள் பிறந்து உன்னுள் வளரும் எங்களை உன்னதமாக்கி அருள் புரிவாய் என்ற வார்த்துடன் அனைத்து இறை சாதனை மார்க்க அன்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கிறது கர்ப்பப்பை பற்றிய சில விளக்கங்கள். அது மிக அதிசயமான ஒரு இடம் அப்படின்ட்டு ஐயா சொன்னாரு. இறைவன் குடியிருக்கிற இடம், இறையருளும். சரிங்க, நீங்க புறப்படுங்க. இறையருள் நமக்கு இருக்குதா அல்லது இறையருள் நம்மளை பாதுகாத்து கொண்டிருக்கிறதா அப்படிங்கிற விஷயத்த கர்ப்பப்பைங்கிற ஒரு அற்புதமான பொக்கிஷத்து மூலமா நம்ம கவனிச்சுக்கலாம். அப்படிங்கிறது உண்மையான விஷயம். இதுல நம்ம இன்னைக்கு நம்ம வகுப்புல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 6 வயது முதல் 6 வயது குழந்தை முதல் 60 வயது பெண் வரை இருக்கக்கூடிய சில விஷயங்களை நம்ம பொதுவான கண்ணோட்டத்துல பார்க்கிறோம். இதுல என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, அதுல வரக்கூடிய சில தொந்தரவுகள் என்ன, அந்த தொந்தரவுகளுக்கான காரணங்கள் என்ன, அந்த காரணங்கள் அப்படி இருக்கும் பொழுது அதை எப்படி சரி பண்ணுவது, அதற்கான உணவு முறை என்ன, அதற்கான சிகிச்சை புள்ளிகள் என்ன அப்படின்ட்டு ஒரு விளக்கமான உரைகளை நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்கறது என்ன சொன்னோம், வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன, பிரச்சனைக்கு உண்டான காரணங்கள் என்ன, காரணங்களை சரி பண்ணுவதற்கான உணவு முறைகள் என்ன, அதற்குண்டான புள்ளிகள் என்ன அப்படிங்கிற கண்ணோட்டத்துல வச்சு நம்ம இந்த 4 கோட்பாடையும் கவனிக்க போறோம். 6 வயது குழந்தை முதல் 60 வயது இளம் பெண்கள் வரை, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, 60 வயது இளம் பெண்கள் வரை நம்ம பார்க்க போறோம். ஓகே. பெண்கள் அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது நம்ம உடல்ல நடக்கக்கூடிய மாற்றங்கள் பொதுவா ரொம்ப விரைவா நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது சொல்லுவாங்க, காட்டுக்கீரையும் பெண் குழந்தையும் ஒன்றாக இருப்பார்கள் அப்படின்ட்டு. அதாவது காட்டுக்கீரை வித்தின் நோ டைம்ல வளர்ந்துரும் அப்படிம்பாங்க. அது போல பெண்களோட வளர்ச்சி ரொம்ப அபிரிதமா வேகமா வளரும் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக சொல்ற வார்த்தை காட்டுக்கீரையும் பெண் குழந்தையும் ஒன்று அப்படின்ட்டு. அப்படி நடக்கக்கூடிய அந்த பெண் குழந்தைகளுக்கு தன்னுடைய உடலுக்கு நடக்கக்கூடிய மாற்றங்கள் பற்றிய தெளிவு இருக்குமா அப்படின்னா, அது கொஞ்சம் சில சமயங்கள்ல வகுப்புகள் நாங்க நிறைய இடத்துல எடுக்கும் பொழுது பார்க்கும்போது அது குறைவா இருக்குது. அதாவது தன்னுடைய உடல்ல நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி ஒரு விளக்கம் அவங்களுக்கு கம்மியாக இருக்கு. அதை நம்ம பேரண்ட்ஸ் சொல்லி கொடுக்கணும், இல்லைன்னா டீச்சர்ஸ் சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற தன்மையில இருக்குது. இதுல எந்த இடத்துலன்னா பேரண்ட்ஸ் சில சமயம் சூட்சகமா சொல்றாங்க, அதாவது மறைமுகமாக சொல்றாங்க. இல்ல அப்படின்னா நேரடியா சொல்வதற்கு அவங்களுக்கு சில விளக்கங்கள் தேவைப்படும் பொழுது அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிடுறாங்க, இல்லைன்னா டாக்டர்கிட்ட போய் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நிறுத்திக்கிறாங்க. வகுப்புல சொல்லி கொடுக்கணும்னு அப்படி வரும்போது என்ன ஆகுதுன்னா, வகுப்புகள்ல நிறைய இடத்துல இந்த சிலபஸ் இருக்குது. 8th ஸ்டாண்டர்டு 9th ஸ்டாண்டர்டுல எல்லாம் புக்ல நல்ல விளக்கமா இருக்குது. 11th 12th ரொம்பவும் விளக்கமா இருக்குது. ஆனா ஏதோ ஒரு சூழல்னால டீச்சர்ஸும் அதை அவாய்ட் பண்றாங்க. கேட்டா காரணம் என்னன்னா வேற ஒன்றும் இல்லை, அது ஸ்கூல்ல பரிமாறும் போது அதை பத்தி பேசும்போது அவர்கள் செய்யக்கூடிய விளையாட்டுத்தனமான வேகமான வார்த்தைகள் கொஞ்சம் நல்லா காயப்படுத்துற மாதிரி இருக்கிறதுனால பெட்டர் அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, அந்த போர்ஷனை ஸ்கிப் பண்ணிடுறாங்க, இல்லைன்னா நீ படிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. பட் இது நமக்கு ரொம்ப விளக்கமா பேச வேண்டிய கட்டத்துல தான் இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் இருக்கிறனாலதான் இந்த வகுப்பை நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். 6 வயது முதல் 60 வயது இளம் பெண்கள் வரை நம்ம இதுக்குள்ள உடல்ல நடக்கக்கூடிய சில மாற்றங்களை பத்தி பேசலாம். பெண் குழந்தைகள் அப்படி சொல்லி எடுத்துக்கிட்டா, நாங்க அக்குபஞ்சர் பார்வையில் எப்படி பிரிப்போம் அப்படிங்கறத சொல்லிடுறோம். 7 ஆண்டுகள் அப்படிங்கறது அவங்களுடைய ஒரு மாற்றத்துக்கு உண்டான பருவமாக எடுத்துக்கொள்வோம். 7 ஆண்டுகள், 14 ஆண்டுகள், 21 ஆண்டுகள், 28 ஆண்டுகள், 35 ஆண்டுகள், 42 ஆண்டுகள், அப்படி அவங்களோட நாட்களை 7 7 பிரிச்சுக்கிட்டா அவங்களோட பருவங்கள்ல நடக்கிற மாற்றத்தை நம்மளால பார்க்க முடியும். ஒரு பெண் குழந்தை முதல்ல ஒரு கேள்வி வரலாம், பெண் குழந்தை முதல்ல எப்ப ஏஜ் அட்டன் பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்டா, அந்த பெண் குழந்தையுடைய முதல் பால் பல் எப்பொழுது விழுகுதோ
அதுல இருந்து 2 மடங்கு தள்ளி வரும்போது அவங்க ஏஜ் அட்டன் பண்றதுக்கான நாட்களாக இருக்க முடியும். உதாரணத்துக்கு அந்த பெண் வந்து 6 வயதுல பால் விழுந்ததுன்னா அந்த பெண் வந்து 12 வயதுல ஏஜ் அட்டன் பண்ணுவாங்க அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். 7 வயதுல பால் விழுந்துச்சு சொன்னா அந்த பெண் வந்து 14 வயதுக்கு முன்பாக ஏஜ் அட்டன் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு டிஃபால்ட்டா ஒரு ஒரு ஃபார்முலா நம்ம வச்சுக்கலாம். இதுல உடல்ல இடையில ஏற்படக்கூடிய காய்ச்சல் மற்ற விஷயங்களுக்கு நம்ம மருந்துகள் எடுக்கும் பொழுது இது வந்து ஏஜ் அட்டன் பண்றது முன்னாடியே நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ பற்களோட திறனும் கர்ப்பப்பையோட திறனும் கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா போதும். பற்களோட திறனும் கர்ப்பப்பையோட திறனுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. அப்ப பெண்கள் வந்து அந்த பால் விழுகிற பருவத்தை நீங்க கரெக்டா நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த குழந்தை எப்பொழுது ஏஜ் அட்டன் பண்ணுவா அப்படிங்கிற விஷயம் நமக்கு கொஞ்சம் ஒரு அப்ராக்சிமேஷனா சொல்லலாம். இல்லாட்டினா எப்பன்ட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கிறதுக்கு மேல இது கொஞ்சம் ரிலாக்ஸா நீங்க பிளான் பார்த்துக்கிறதுக்கு வசதியா இருக்கும். இது வந்து யார் சொல்றாங்கன்னா டாக்டர் ஃபசலுர் ரஹ்மான் சார். அவர் வந்து அவர் எம்பிபிஎஸ் எம்டி டாக்டர். அவர் இப்போ இறந்துட்டாரு. பட் அவருடைய புத்தகம் வந்து பெண்களே உங்களுக்காக அப்படின்ட்டு ஒரு அருமையான புத்தகம் விளக்கமா கொடுத்திருப்பாரு. அதுல வந்து ஒரு ஆண் மருத்துவரா இருந்தா கூட அதுல வந்து பெண்களுக்கு உண்டான அனைத்து விதமான பிரச்சனைகளை பத்தியும் நிறைய விளக்கமா கொடுத்திருப்பாரு. இப்ப நம்ம பேச போறதும் அவரோட பாட்டுல இருந்து எடுத்துதான் நம்ம பேச போறோம். அதனால அந்த புத்தகங்கள் கிடைக்கும் பொழுது அதை வாங்கி படியுங்க. உங்களுக்கு எல்லா விதமான சந்தேகங்களும் அதுல தீர்க்கப்படும். ஓகே, இப்ப நம்ம சப்ஜெக்டுக்கு வரலாம். அப்போ ஒரு குழந்தை வந்து 6 வயது இருக்கும் பொழுது உங்களோட குழந்தையுடைய ஜனன உறுப்புகளுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நம்மளுடைய ஓவரிஸ் அப்படிங்கிற பகுதிகள் வந்து வளர்ச்சியை நோக்கி அப்பதான் ஆரம்பிக்கும். 7 வயது வரைக்கும் அந்த குழந்தைகளுடைய பருவத்துல வந்து ஆண் பெண் பாகுபாடு வந்து அதிகமா இருக்காது. 7 ஆண்டுகள் கடந்து நடக்க ஆரம்பிக்கும் பொழுது அவங்களுக்கு ஆண் பெண் பாகுபாடுங்கிறது வித்தியாசம் புரிய ஆரம்பிக்கும். ஏஜ் அட்டன் பண்றதுக்கு முன்னாடி அந்த அந்த பாகுபாடு நல்லாவே வித்தியாசம் தெரியும். ஏஜ் அட்டன் பண்ணியாச்சுன்னா அது ஒரு ஒரு புரியாத ஒரு புதிராகவும் புரியாத ஒரு மகிழ்ச்சி தருணமாகவும் அவங்க உடலுக்குள்ள மாற்றங்கள் நடக்கும். அதை அவங்க புரிஞ்சுக்க முடியாம தவிர்க்கக்கூடிய பருவமும் அப்பதான் நடக்கும். அந்த டயத்துல வந்து பேரண்ட்ஸுக்கு வந்து அதை கரெக்டா கைட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். எதை கைட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வகுப்புல இப்ப பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து அந்த பெண் வந்து ஒரு 7 ஆண்டுகள் தாண்டியாச்சு. 7 ஆண்டுகளுக்கு அப்புறம் அந்த குழந்தையுடைய ஜனன பையில இருக்கக்கூடிய ஜனனத்திற்கு உண்டான கர்ப்பப்பை முட்டைகள், கருப்பை முட்டைகள் ஓவரிஸ் சொல்லக்கூடிய வந்து வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கும். அந்த ஓவரிஸ் வளர ஆரம்பிக்கும் பொழுது அதற்கு அந்த ஓவரிஸ்ல இருந்து நமக்கு ஒரு ஃபெலோப்பியன் டியூப் அப்படிங்கிறது இருக்கும். அந்த ஃபெலோப்பியன் டியூப்ல இருந்து நமக்கு கர்ப்பப்பை சொல்லக்கூடிய யூட்ரஸ் கனெக்ட் ஆகி இருக்கும். இந்த 3 விஷயத்தை தான் நம்ம அதிகமா எல்லாருமே பேசுவாங்க. ஸோ ஒரு ஓவரிங்கிற சொல்லக்கூடிய கருமுட்டை வளரக்கூடிய ஒரு பகுதி. அதுல இருந்து அந்த கருமுட்டை டிராவல் பண்றதுக்கு அந்த டிராவல் பண்றதுக்கு வந்து என்ன சொல்லுவோம், ஃபெலோப்பியன் டியூப் அப்படின்ட்டு. அந்த ஃபெலோப்பியன் டியூப் எங்க வந்து முடியும்னு சொன்னா கர்ப்பப்பையோட கர்ப்பப்பையோட 2 பக்க வாசல்லையும் முடியும். ஓகே, அப்ப கர்ப்பப்பைக்கு வந்து 3 வாசல் இருக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கலாம். 2 பக்கம் ஜனனத்துல இது ஓவரிஸ்ல இருந்து வரக்கூடிய கனெக்ஷன் டியூபும், ஒரு பக்கம் விந்து உள்ள போகக்கூடிய ஒரு கனெக்ஷன் டியூப் ஒரு ஓப்பனும் இருக்கும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, இப்ப இந்த அந்த 6 ஆண்டு 7 ஆண்டுகள் ஆனதுக்கு அப்புறம் அந்த குழந்தையுடைய மாற்றங்கள் வர ஆரம்பிக்குது. மாற்றங்கள் வந்து அந்த போதுமான அளவுக்கு நம்மளுடைய கருமுட்டைகள் வளர்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படிங்கும்போது அந்த கருமுட்டைகள் வந்து இறங்குற இடம் வந்து கர்ப்பப்பையா இருக்கும். அந்த கர்ப்பப்பை வந்து வளர ஆரம்பிக்கும். வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கும் பொழுதுதான் எப்ப முதல் வளர்ச்சி அடைந்து அந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய எண்டோமெட்ரியம் லேயர் சொல்லக்கூடிய ஒரு பாதுகாப்பு ரத்த ரத்த சவ்வு மாதிரி ஒண்ணு இருக்கும். அந்த ரத்த சவ்வு எப்பொழுது உடையதோ அதை வந்து நம்ம பீரியடோட முதல் நாளாக நம்ம கணக்கில் எடுக்கிறோம். பெண் வந்து ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க அப்படிங்கறத நம்ம சொல்லலாம். பெண் ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அங்க நடக்குதே தவிர அது வந்து உடல் உறவுக்கு உண்டான பருவமாக அதை எடுத்துக்கொள்ள முடியாது. வளர்ந்திருக்குது, அந்த மரம் காய்க்க ஆரம்பிக்க போதே தவிர அது உடனே அதுல இருந்து காய்களை பறிப்பதற்கான பருவம் அது கிடையாது. ஸோ அது அடுத்த 7 ஆண்டுகள்ங்கிறத அதை தன்னை சரி பண்ணிக்கிறதுக்கான பருவங்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும். பொதுவாக இதுல இங்க நம்ம கிளினிக்ல உட்கார்ந்து இருக்கும்போது நிறைய பேர் பெண் குழந்தைகளை கூட்டிட்டு வரும்போது, சார் முதல்ல ஏஜ் அட்டன் பண்ணிட்டா அதுக்கப்புறம் பார்த்தா ஏஜ் அட்டன் பண்றதுல ரொம்ப நாள் தள்ளி போயிட்டு இருக்கு அப்படிங்கறத அவங்க நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இது வந்து அந்த குழந்தைகளோட வளர்ச்சி இன்னும் ஆரம்பிக்கல. ஒரு அடையாளம் மட்டும்தான் நமக்கு காமிச்சு கொடுத்துருக்கே தவிர
உடனடியாக அடுத்த மாதத்துல இருந்து நமக்கு வந்து கண்டினியூஸா அதே மாதிரி பீரியட் ஆகணும், பெரியவங்களுக்கு பீரியட் ஆயிட்டு இருக்கிற மாதிரி அந்த குழந்தைக்கு ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது தவறானது ஒண்ணு. அதுக்கு காலதாமதம் ஆகலாம், 2 மாதங்கள் 3 மாதங்கள் தள்ளிட்டு கூட அந்த குழந்தைக்கு பீரியட் ஆரம்பிக்கும். அப்படி ஆரம்பிக்கும் போது திருப்பி உடனே அடுத்த பீரியடு திருப்பி அடுத்து அதே 28 நாள்ல வந்துடும் அப்படிங்கிற கனவும் தேவையில்லை. அது வளர்ச்சி அடைய அடைய ஆட்டோமேட்டிக்கா அந்த பீரியட் வந்து ரெகுலர் ஆயிட்டு இருக்கும். அதுக்குள்ள நம்ம வந்து ஹார்மோன் டேப்லெட் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று போட்டு பீரியடை வர வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அது அந்த காலகட்டத்துக்கு நீங்க என்ன சொல்லுவாங்க, வளர்ச்சி அடையாத மரத்தை ஓங்கி ஓங்கி அடிச்சு படுக்க வைக்கிற மாதிரி முயற்சி பண்றதுதான் அதனோட காரணம். அப்படி எடுக்கும்போது அந்த காரணத்துக்கு உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிருச்சு சொல்லுவீங்க, பீரியட் ஆயிடுச்சு சொல்லுவாங்க. ஆனா அது வந்து ஆரோக்கியமான பீரியடா நம்ம எடுத்துக்கோமோனா கிடையாது, ஆரோக்கியமான மாதப்போக்காக எடுக்க முடியாது. அதனால அந்த பீரியட் அந்த குழந்தைகள் ஏஜ் அட்டன் பண்ணா கூட கொஞ்ச காலம் பொறுமையாக இருங்க. அந்த குழந்தைக்கு உண்டான இயல்பான இயற்கையான தன்மையில வர்ற மாதிரி வெயிட் பண்ணுங்க. அதற்குண்டான உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணலாம். அந்த உணவு முறைகள் கொடுத்து அந்த குழந்தையை ஆரோக்கியப்படுத்தி அந்த ஆரோக்கியத்தின் மூலமாக பீரியட் ஆரம்பிக்கணுமே தவிர நம்ம ஃபோர்ஸ் பண்ணி பீரியட் பண்றது, ஹார்மோன் கரெக்ஷன் பண்ண ட்ரை பண்றது அப்படின்ட்டு இன்னைக்கு ஆரம்பிச்சா லைஃப் லாங்கா நம்ம ஹார்மோன் கரெக்ஷன்ங்கிற வேலையில நம்ம நிறைய செய்ய வேண்டியிருக்கும். அதனால அந்த முயற்சி அதிகமா யாரும் எடுக்க வேண்டாம். ஓகே. இப்ப அந்த குழந்தை வந்து இப்போ அந்த 16 முதல் 7 முடிந்தது, அமைதியான பருவங்கள். அந்த 7 பருவங்கள் அந்த முதல் 7 ஆண்டுகள்ல நமக்கு என்ன நடக்கும்னு சொன்னா 7 ஆண்டுகள் தன்னோட உடலுக்கு தேவையான வளர்ச்சிகளை உடல் செஞ்சுக்கிட்டு இருக்கும், அவ்வளவுதான். அதாவது தாயிட்டு இருந்து வந்த ஒரு கரெக்ஷன்ஸ், தந்தையிட்டு இருந்து வந்த கரெக்ஷன்ஸ், அதாவது உடல் ஏதாச்சும் சோர்வுகள் இருந்துச்சுன்னா அந்த சோர்வுகளை வந்து உடல் வந்து சரி பண்ணுவதற்கு அந்த முதல் 7 ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளும். அடுத்த 7 ஆண்டுகள் அதுல இருக்கக்கூடிய கரெக்ஷனை வாங்கினதை ரீபில்ட் பண்ணி கொடுக்கும். ரீப்ராசஸிங் சொல்ற டைம் அதை வந்து அடுத்த 7 ஆண்டுகள் உடல் எடுத்துக்கும். ஸோ அதுக்கடுத்த 7 ஆண்டுகள் அதை நோக்கி வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கும். அது வந்து அடுத்த 7 ஆண்டு, அதாவது 21 ஆண்டு, 21வது வயது வரைக்கும் வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கும். 21 ஆண்டுகளுக்கு அப்புறம் அது வந்து தாராளமா ஒரு சினைப்பையிலிருந்து ஒரு சினையை உருவாக்கி கருவை உருவாக்குற அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும். அப்ப நம்ம திருமணம் அப்படிங்கிறது 21 ஆண்டுகளுக்கு மேல அப்படின்னு சொல்லி எடுத்துட்டா உண்மையாலும் அது ஒரு ஆரோக்கியமான கர்ப்பப்பை கிடைக்கும், கிடைக்கக்கூடிய குழந்தையும் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கறத நம்ம தாராளமா முடிவு பண்ணிக்கலாம். ஓகே. அதற்கப்புறம் நம்ம நார்மலா என்ன கம்ப்ளைண்ட்ஸ் வருது, இந்த 21 பருவங்கள் 21 ஆண்டுகள் ஆனதுக்கு அப்புறம் திருமண பந்தத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் அதற்குண்டான ஒரு துணை கிடைக்குது. துணை கிடைச்சோன்னா அந்த கர்ப்பப்பைக்கு தேவைகள் அதிகமாகுது. ஸோ ஒரு ஆண் துணை கிடைச்சோன்னா அந்த கர்ப்பப்பை வந்து தன்னுடைய கரு முட்டையை வளர்ச்சி அடைவதற்காக இயங்கிட்டு இருக்கும். அப்படி ஒரு ஆண் கரு கிடைக்கும் போது அந்த கருமுட்டை வந்து அந்த ஆண் கருவோட இணைஞ்சு கர்ப்பகாலமாக மாற ஆரம்பிக்குது. அப்படி கர்ப்பகாலம் ஆரம்பிக்கும் பொழுது நம்ம நார்மலாவே குழந்தைகளுக்கு பார்க்கிறோம், பெண் குழந்தைகளுக்கு பார்க்கிறோம். பெண் குழந்தைகள்னா இப்ப இந்த 21 வயது பெண் குழந்தை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். அந்த 21 வயது திருமண தகுதி அடைஞ்சு 22 அல்லது 23 வயதுல குழந்தை பாக்கியம் பெறாங்க, பெற்றுட்டாங்க அப்படின்னு சொன்னா இந்த டயத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து முதல் பீரியட்ல அந்த வாமிட்டிங் சென்சேஷன் அதிகமா இருக்கும். முதல்ல எடுத்த உடனே இல்லாட்டி கூட அந்த முதல் மந்த் முடிஞ்சு அதுக்கு அடுத்த மாதத்துக்கு அப்புறம் அந்த வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும். இந்த வாமிட்டிங் சென்சேஷன் யாருக்கு அதிகமாக இருக்கும், யாருக்கு ரொம்ப கம்மியா இருக்கும், யாருக்கு இருக்கவே இருக்காது அப்படின்னு பார்த்தா, யாரெல்லாம் அந்த முதல் 2 பருவங்கள்ல, அதாவது இந்த 14 14 ஆண்டுகள் 16 ஆண்டுகள் சொல்லப்போனா 16 இயர்ஸ் வரைக்கும் நிறைய மருந்து மாத்திரைகள் எடுத்தாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா கன்சீவ் ஆனதுக்கு அப்புறம் வாமிட்டிங் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அல்ல எனக்கு டேப்லெட் எடுத்தோம் ரொம்ப ரேரா ஏதாச்சும் ஒரு அக்கேஷனா எடுத்தோம் அப்படின்னா அந்த வாமிட்டிங் பீரியட் அவங்களுக்கு குறைவாக இருக்கும். அதே வந்து டேப்லெட்டே இல்லாம இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வாமிட்டிங் சென்சேஷன் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். வெறும் வயிறு பெறட்டும், வாமிட் வெளியே வராது. சிலர் பாத்தீங்கன்னா அந்த பீரியட் டயத்துல கவனிக்கலாம், அந்த கன்சீவ் ஆன பீரியட்ல பாத்தீங்கன்னா தெரியும், தண்ணி குடிச்சா கூட வாமிட் அடிச்சிருவாங்க. வாமிட் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா உள்ள போன டம்ளர் தண்ணி 1 டம்ளரா இருக்கும், வெளியே வந்தது 3 டம்ளர் தண்ணி வெளியே வர மாதிரி இருக்கும். இது எல்லாமே வந்து எதனால அப்படின்னு சொன்னா இது முழுக்க முழுக்க நம்மளுடைய உடல்ல வந்து ஒரு புனிதமான ஒரு ஜீவன் உள்ள உட்காருது சொன்ன உடனே அந்த புனிதமான ஜீவன் இருக்கக்கூடிய இடத்த சொர்க்க பூமியா மாத்துவதற்கு இயற்கை வந்து அதை நிர்பந்திக்குது. எதனால அப்படின்னா அது ஏற்கனவே ஒரு சொர்க்கத்துல வந்து ஒரு ஆன்மா நமக்கு வந்து இடையில அமைஞ்சிருக்கு, நம்மளோட கர்ப்பப்பையில் அமைஞ்சிருக்கிறதுனால
அதை சுத்தி இருக்கக்கூடிய இடத்தையும் சொர்க்கமா மாத்தணும் அப்படிங்கிறது இயற்கையோட நியதி. இத நம்ம வேணும் வேண்டாம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இயற்கையோட நியதி அப்படிதான். ஏன்னா அது சொர்க்கத்துல இருந்து வந்தது அப்படிங்கறனால சொர்க்கமா இங்க அமைக்கணும் அப்படிங்கறனால தாயோட உடலை சொர்க்கம் போல மாத்தும். அது சொர்க்கம் போல மாத்தும் அப்படிங்கிற விஷயத்த வந்து தாயோட முகத்தை பார்த்தோம்னா நம்மளால கண்டுபிடிக்க முடியும். நீங்க யாரு என்னவா எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, அவங்களோட உணவு பற்றாக்குறையில் இருந்தாலும் சரி, உணவு அதிகமான இடத்துல இருந்தாலும் சரி, அல்லது ரொம்ப ரொம்ப பணத்திலேயே பிறண்டுட்டு இருக்க மக்களா இருந்தாலும் சரி, அல்ல பணம்ங்கிறது வறுமையில இருந்தாலும் சரி, எல்லா பெண்களுக்கும் கன்சீவ் ஆயிட்டாங்கன்னா அவங்க முகம் பிரகாசமா இருக்கிறத பார்க்கலாம். அது உணவுனால ஏற்படக்கூடிய பிரகாசம் கிடையாது. அந்த இயற்கை வந்து இந்த உடலை சொர்க்கமா மாற்றும் பொழுது அந்த சொர்க்கத்தோட வெளிப்பாடு அந்த முகத்துல தெரியும். சோ இது வந்து இயல்பான ஒரு தன்மை. ஓகே. அப்ப அந்த இடத்துல வந்து அந்த குழந்தை அமைஞ்சிருக்கக்கூடிய கர்ப்பப்பையை சுற்றி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அதீதமா வந்து சேரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க இருக்கக்கூடிய இடத்துல தேவையில்லாதது இருந்ததுன்னா அது வெளியேற்றம் பண்ணினாதான் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள உட்கார முடியும். அப்ப என்ன பண்ணுது, அது வந்து உடல் இயல்பாவே தனக்கு தேவையில்லாதது அதுல தான் சேர்த்து வைத்த சேர்த்து வைத்த கழிவுகள் சொல்லக்கூடியதோ அல்லது அன்வான்ட் சொல்லக்கூடியதோ அல்லது உடலுக்கு ஒவ்வாதது எது இருந்தாலும் அந்த பர்டிகுலர் டைம்ல அது வெளியேற்றம் பண்ணதான் செய்யும். இதை வந்து நம்ம இயல்பா நம்ம பெரியவங்களுக்கு நமக்கு முந்தின மக்களுக்கு பார்த்தா பாட்டிகளுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் குழந்தைகள் எவ்வளவு பெற்றெடுத்தீங்க அப்படின்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்க, எனக்கு தெரிஞ்சு ஒரு 12 குழந்தை இருக்குப்பா, அப்புறம் ஒரு 2 தவறிடுச்சுப்பா, 10 குழந்தை இருக்குது, 8 குழந்தை இருக்குது அப்படிங்கறத அவங்க சர்வசாதாரணமா சொல்லுவாங்க. பட் அந்த பாட்டிகளோட ஆரோக்கியம் வந்து எப்பொழுதுமே அதிகமா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா குழந்தை பேர் அதிகமா இருந்தனாலதான் அது கிடைச்சது. அதுதான் உண்மை. இப்ப பொதுவா இப்ப எப்படி நமக்கு மாத்தி இருக்கிறாங்கன்னா ஒரு குழந்தை பேர் பெற்றாலே வந்து அந்த பெண் வந்து வீக் ஆயிடுவாங்க, அதிக குழந்தை பேர் ஆபத்து அப்படிங்கிற மாதிரி நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. பட் குழந்தை பேரு பண்றதுனால எப்பொழுதுமே வந்து தாய்க்கு ஆரோக்கியம் வந்து கிடைக்கிறதே வந்து குழந்தையினாலதான் கிடைக்கும். நம்ம எல்லாரும் என்ன சொல்றோம், தாய் தான் குழந்தைக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். பட் உண்மை அதுவல்ல. ஒவ்வொரு குழந்தை பேரும் கிடைக்கும் பொழுது அந்த தாய் வந்து தன்னோட உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வாதைகளை விட்டு விலகி வரக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்குது. அப்பதான் அந்த தாய் வந்து தன்னோட உடலை வந்து சுத்தப்படுத்துறதுக்கு ஒரு இயல்பா கிடைக்கும். அப்ப அந்த நார்மலாவே நீங்க அந்த காலத்து பாட்டிகள் எல்லாம் கேட்டீங்கன்னா முதல் குழந்தைக்கு வேணா வாந்தி இருக்கும், 2வது 3வது குழந்தைகளுக்கு எல்லாம் வாந்தி கன்ஸ்டபிளா குறைஞ்சிரும். 6 7 குழந்தைகளுக்கு எல்லாம் வாந்திங்கிறத அவங்க கண்ணுல கூட பார்க்க மாட்டாங்க. ஏன்னா எந்த விதமான உடல்ல கழிவா இருந்தாலும் அது ஏற்கனவே கிளீன் ஆயிடும். அப்ப அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா அவங்க வருடம் வருடம் குழந்தை பெற்று எடுக்கக்கூடியது நம்ம பாட்டிகளை பார்த்திருக்கலாம், அல்லது 2 வருடத்துக்கு ஒரு தடவை குழந்தை பெற்று எடுத்த பாட்டிகள் பார்த்திருக்கலாம். அவங்களோட ஆரோக்கியம் முழுக்க முழுக்க இந்த குழந்தை பேர்ல தான் நடந்ததே தவிர மற்றபடி வெளியே இருந்து அவங்களோட உணவு முறைகள் கொஞ்சம் சேர்த்துனா கூட இந்த இயல்பான ஆரோக்கியம் இயற்கை அவங்களுக்கு கொடுத்தது இப்ப வரப்பிரசாதம் நம்ம சொல்லலாம். ஓகே. அப்ப வந்து இந்த இந்த இடத்துல நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டியது என்னன்னா, வாமிட் வந்துட்டே இருக்கு சார், ஆனா நான் வாமிட் வர்றது நான் என்ன பண்ணலாம், என்ன சாப்பிட்டா வாமிட் நிற்கும் அப்படிங்கும்போது அதுக்கும் வந்து மாடர்ன் சயின்ஸ்ல மருந்துகள் இருக்கு. மருந்து சாப்பிட்டு நம்ம வந்து வாமிட்டை சப்ரஸ் பண்ண பாக்குறோம். அப்ப நீங்க வாமிட்டை சப்ரஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உணவு கொஞ்சம் எடுத்துக்கிறீங்க, ஆனா ஆல் டுகெதர் அந்த உணவு உடலுக்கு பயன்படுமா அந்த குழந்தைக்கு பயன்படுமா அப்படின்னா சந்தேகமா தான் அமையும். சோ அந்த குழந்தைக்கு வந்து தேவையானது ஆரோக்கியமான உணவா இருக்கணும், அது ஆரோக்கிய சத்தா இருக்கணுமே தவிர நீங்க கொடுக்கக்கூடிய உடல் அதாவது இந்த மருந்துகள் சாப்பிட்டு அந்த வாமிட்டை நிறுத்தி வச்சுட்டு அதன் மூலமாக உணவு கொடுத்து அது வந்து ஆரோக்கியமான உணவா அந்த குழந்தையோட உடல் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப குழந்தைக்கு தேவை வந்து ஆரோக்கியமான உணவு அப்படின்றது உங்க உடல் சுத்தமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப நமக்கு ஒரு கேள்வி வரும், எவ்வளவு நாளைக்கு தான் நான் வாமிட்ட பொறுமையா பாத்துக்கிறது அப்படின்ட்டு கேள்வி வரும். இப்ப நார்மலா எப்ப வாமிட் வருது, எனக்கு ஏதாவது ஒரு உணவு சாப்பிட்ட உடனே வாமிட் வருது. அப்ப நான் உணவு சாப்பிடறதுக்கு நான் தகுதியானவளா அப்படிங்கறத நம்ம செக் பண்ணணும் இல்லைங்களா? அது எப்படி செக் பண்றது? சாப்பிட்டு சாப்பிட்டு செக் பண்ணிக்கணுமா அப்படின்னா கிடையாது. அதுக்கு சுலபமான வழிமுறைகள் இருக்கு, அதை ஃபாலோ பண்ணனாலே நீங்க இன்று அதாவது கன்சீவான அந்த பெண் அன்று அந்த கன்சீவான பீரியட் அது 8 9 மாதங்களா இருக்கும் பொழுது அந்த 9 மாதங்கள்ல அவங்களோட உடல் எப்பொழுது உணவுக்கு தகுதியானதாக இருக்குது அப்படின்னு செக் பண்ண உணவுக்கு தகுதி அப்படின்னு சொல்லி செக் பண்ணலாம். அப்படின்னா நீங்க பொதுவா வந்து வீட்டுல வந்து குக்கர் வச்சு சாதம் வடிக்கிறவங்களா இருக்கிறீங்க, சாதம் செய்யறவங்களாக இருக்கிறீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் பெண்மணியை வந்து அந்த விசில் வருது இல்லைங்களா, விசில் வரும்போது சாதத்தோட வாசனை வருது இல்லையா,
அந்த சாதத்தோட வாசனை வருதாங்கிறது கவனிங்க. அந்த வாசனையை வந்து அந்த பெண் வாங்குறாங்க. வாங்கிட்டு அவங்க உடல்ல எந்த மாற்றமும் இல்ல அப்படின்னா, அவங்க வந்து உணவு சாப்பிடுவதற்கான தகுதியானவர்கள் அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். சிலருக்கு வந்து அந்த ஸ்மெல் பார்த்த உடனே ஸ்மெல்ல சுவாசிச்ச உடனேவே வந்து வயித்த பெரட்டுற மாரி இருக்குது அப்படின்னா, அந்த பர்ட்டிகுலர் பெண்மணி அன்று உணவு சாப்பிடுவதற்கான தகுதி இல்லாதவர்கள் அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். இப்ப அந்த பெண்ணுக்கு நீங்க எந்த உணவு குடுத்தாலும் சரி, எந்த லிக்விட் ஃபார்ம்ல குடுத்தாலும் சரி, அது சிரமத்த தான் உண்டாக்கும். வாமிட் அதிகமா தான் ஆகும். அப்ப உணவ குடுத்து அந்த பெண்ண ஓய்வு சோர்வடை வைக்கிறதுக்கு, உணவ குடுக்காம இருக்கிறது எவ்வளவோ பெட்டர். உடனே ஒரு கேள்வி வரும். அப்படி நம்ம உணவு குடுக்கலன்னு சொன்னா, அந்த குழந்தைக்கு பாதிப்பு வராதா? அப்படின்னா, குழந்தைக்கு தேவையான ஆற்றல் ஏற்கனவே நம்ம பிரபஞ்ச ஆற்றலா மாறி, அத ஃபுல் கவனத்துல அது அது கவனத்தோட நம்மள பார்த்துக்கிட்டு இருக்கு. நீங்க அத கவனிக்கிறீங்களோ இல்லையோ, 24 மணி நேரம் அதனோட பார்வை உங்க மேல இருந்துட்டே இருக்கும். உங்க உடல் மேல இருக்கக்கூடிய கர்ப்பப்பையில அந்த பார்வை பட்டுட்டே தான் இருக்கும். சோ அந்த இயற்கை ஆற்றலே வந்து போதுமான சக்தி உங்களுக்கு குடுத்துரும். சிலர் வந்து எனக்கு வாமிட் வரல. ஆனா நான் எந்த மாரி உணவு எடுத்துக்கலாம்? அப்படின்னா, வாமிட் வரல அப்படின்னா, நீங்க அதாவது இந்த சாப்பாடு அரிசி சாப்பாட்டுல இருந்து வரக்கூடிய வாசனை வந்து உங்களை எந்த வயித்து பெரட்டல அப்படின்னு சொன்னா, டெஃபினட்டா வந்து நீங்க என்ன சொல்லலாம்? லிக்விட் டயட்டுக்கு பெஸ்ட்டா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லலாம். லிக்விட் டயட்னா அப்படின்னா என்ன? கஞ்சி சாப்பிட்டுக்கலாம். அல்லது கொஞ்சம் ரச சாதம், ரசம் அதிகமா வச்சு இது சாதம் கொஞ்சமா வச்சு சாப்பிடலாம். அந்த பக்குவம் உங்கள்ட்ட இருக்கு. சூப் குடிச்சுக்கலாம், ஜூஸ் குடிச்சுக்கலாம், பழங்கள் சாப்பிடலாம். அந்த பக்குவத்துல நீங்க இருக்கிறீங்க அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். சரி, சாலிட் ஃபுட்டுக்கு நான் எலிஜிபிளா இருக்கிறேனா இல்லையா அப்படின்ட்டு எப்ப செக் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம நார்மலா வந்து தாளிப்பு பண்ணுவோம் இல்லைங்களா? தாளிக்கிறதுக்காக நல்ல நல்லெண்ணெயோ தேங்காய் ஊத்தி கருவேப்பிலை போட்டு கடுகு போட்டு நம்ம கடுகு கடுகு பிளஸ் உளுந்து, கருப்பு உளுந்து ஏதாச்சும் தாளிக்கிறதுக்கு போடுவோம் இல்லைங்களா? அது தாளிக்கும் பொழுது ஒரு வாசனை வரும். அந்த வாசனையை அந்த பெண்களை அப்சர்வ் பண்ண சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து லிக்விட் டயட்டுக்கு பாஸ் ஆயிட்டாங்க. செகண்ட் வந்து இந்த வாசனைக்கு வரும் பொழுது, இந்த வாசனை என் வயித்தை பிரட்டுது அப்படின்னு சொன்னா, இந்த பெண்மணி இன்று சாலிட் ஃபுட்டுக்கு எலிஜிபிள் இல்லை அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்ப இவங்களுக்கு சாலிட் ஃபுட் இட்லி தோசை சாப்பிட கொடுக்கலாமான்னா, இப்ப நீங்க கொடுத்தீங்கன்னா திருப்பி வாமிட் ஆக தான் செய்யும். சாப்பிட்டுட்டு டயர்ட் ஆயிருவாங்க. அதனால அது வேண்டாம். அப்ப விட்டுட்டு அடுத்த நாளைக்கு பார்த்துக்கலாம். அடுத்த நாள் கண்டிப்பா நீங்க வந்து கொஞ்சமாச்சு உடல் வந்து பக்குவப்படும். அப்ப அன்னைக்கு கொஞ்சம் சாலிட் ஃபுட் எடுக்கலாம். அப்ப அந்த கன்சீவ் ஆன மொமெண்ட்ல வாந்தி வரும் பொழுது இந்த ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கிட்டீங்க சொன்னா, டெஃபினட்டா உடல்ல நல்லபடியான மாற்றம், பாசிட்டிவான மாற்றத்தை நம்ம பார்க்கலாம். 2வது, இந்த பர்ட்டிகுலர் டைம்ல அந்த கன்சீவ் ஆன பெண்களுடைய டைம்ல வந்து என்னன்னா, இவங்களோட உணவு முறைகள் ஒரு 4 மாதங்கள் கழிச்சதுக்கு அப்புறம் உணவு முறைகள் எப்படி இருக்கும் சொன்னா, ஆசைப்படுவாங்க. அந்த ஆசைப்பட்ட உணவ 2 மணி நேரத்துக்குள்ள குடுத்தா மட்டும்தான் ஏத்துக்குவாங்க. உதாரணத்துக்கு அந்த பெண் கேட்கறாங்க, எனக்கு ஒரு மசால் தோசை வேணும், அல்ல ஒரு வெங்காய தோசை வேணும் கேட்கறாங்க வச்சுக்கோங்களேன். நம்ம வீட்ல இருக்கிறோம், நம்ம என்ன பண்ணுவோம், சரி ஓகே இன்னைக்கு சாயங்காலம் வாங்கிட்டு வந்து தரேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவங்க கேட்டது காலையில இருந்துச்சு அப்படின்னா, நீங்க சாயங்காலம் வாங்கிட்டு வரும்போது அவங்க என்ன எனக்கு வேண்டாம் அப்படிம்பாங்க. அப்ப சப்போஸ் இப்ப வந்து எல்லா கப்புள்ஸும் தனியா தானே இருக்கிறாங்க. அதிகமா வந்து பேரண்ட்ஸ் கூட இருக்கிறது முடியறது இல்லை. எல்லாரும் எங்கேயாச்சும் வெளியே டிராவல் பண்ணி வேற இடமா போயிடுறாங்க. அங்க ஜாப்ல இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த கணவருக்கு ஒரு ஒண்ணுமே புரியாது. காலையில் நீ அவ்வளவு தூரம் கேட்ட இல்ல, நான் இப்ப வாங்கிட்டு வந்தேன்ல, இப்ப ஏன் நீ சாப்பிடல அப்படின்ட்டு அவங்க வந்து கேட்கும்போது இவங்க ஒரே வார்த்தை சொல்லி எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டுருவாங்க. ஏன் இந்த பிடிக்கல அப்படி சொல்றாங்கன்னா, இந்த உணவு வந்து அந்த 2 மணி நேரம் தான் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அந்த 2 மணி நேரத்துல கொடுத்தா கொடுங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. நீங்க சாயங்காலம் வந்து காலையில கேட்டாங்களே வாங்கிட்டு வந்து கொடுக்கறது வந்து பயன்படாது. அப்ப சாயங்காலம் திருப்பி நீங்க வாங்கிட்டு வரணும்னு சொன்னா கேட்டுட்டு வாங்கிட்டு வந்து கொடுக்கறது நல்லது. இல்லைன்னா அந்த தோசை உங்களுக்கு வேணா நீங்க சாப்பிட்டுக்கலாம். சோ இப்படி வந்து இந்த பெண்களை வந்து நீங்க கவனிக்கும் பொழுது இவங்களுடைய மனநிலையும் உடல்நிலையும் வேகமா மாறிட்டே இருக்கணும். அதுதான் நல்லதும் கூட. சில பெண்கள் கவனிச்சிருக்கிறோம், கன்சீவ் ஆன மொமெண்ட்ல காரமா சாப்பிடக்கூட முடியாது. ஆனா காரமா சுவாசிக்கணும்னு பார்ப்பாங்க. அதுக்கு நாங்க பார்த்துட்டு இருக்க சில பெண்கள் சொல்லுவாங்க, அவங்க வீட்டுக்கு வந்த உடனே ஓடி போய் மிளகா டப்பா இருக்கு இல்லைங்களா, மிளகு நம்ம சில்லி பவுடர், அந்த டப்பா மூடி வச்சிருப்பாங்க. அதை போய் திறந்து அதை மூக்கு கிட்ட வச்சு சுவாசிப்பாங்க, இன்ஹேல் பண்ணுவாங்க. அப்ப அந்த உடல்ல வந்து அந்த கார சுவை அவ்வளவு அதிகமா தேவைப்படுது. அதனால அது சுவாசனை மூலமாக அவங்க இன்ஹேல் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதுவும் தவறு கிடையாது.
இது ஏன் சார் இவ்வளவு மாற்றமா நடக்குது, ஒரே மாதிரி இருக்கக்கூடாதா அப்படின்னா, கண்டிப்பா அந்த குழந்தையுடைய ஆர்கன்ல நம்ம வந்து ஏற்கனவே பஞ்சபூதங்களை பத்தி பேசுறோம், பஞ்சபூத உறுப்புகளை பத்தி பேசுறோம். அப்படி வரும் பொழுது பஞ்சபூத சுவைகள்னு சொல்லி இருக்குது இல்லையா, நம்ம 5 சுவைகளை பத்தி எல்லாம் பேசி இருக்கிறோம் ஏற்கனவே. நம்ம நிலம் உலகம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டா அதுக்கு வந்து இனிப்பு சுவை தேவை. காட்டு முலகம் சொன்னா அதுக்கு வந்து காடு கார சுவை தேவை. நீர் முலகம் சொன்னா ஊர்ப்பு சுவை, அதாவது உப்பு சுவை தேவை. அதே மாதிரி மரமுலகம் சொல்லி எடுத்துட்டா அதுக்கு வந்து ஆஹ் பேர் என்ன சொல்லுவோம், புளிப்பு சுவை தேவை. அதே மாதிரி நம்மளுடைய பல தோற்பு சுவை தேவை அப்படிங்கிறது நம்ம அக்குபஞ்சர் கோட்பாட்டுல ஏற்கனவே இருக்குது. அப்ப அந்த குழந்தைக்கு வந்து எப்பொழுது வந்து எந்த உறுப்பு வளர்ச்சி நடக்குதோ அந்த உறுப்பை வந்து அந்த சுவை மூலமா அந்த குழந்தைய தாய் வந்து கேட்பாங்க. அப்போ வந்து உதாரணத்துக்கு உடல் வளர்ச்சி நடந்துகிட்டே இருக்குது. ஆனா அதுல வந்து இன்று வந்து அந்த குழந்தைக்கு வந்து இதயம் சம்பந்தப்பட்ட வேலைகள் நடக்குது அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டா, அந்த பெண் மணிக்கு என்ன தேவைப்படும் சொன்னா, ஏதாச்சும் வெத்தலை பாக்கு போடணும் போல ஒரு ஃபீல் இருக்கும். சோ நம்ம வெத்தலை பாக்கு தவறா சரியாங்கிறத பத்தி இப்ப பேச முடியாது. இப்ப வெத்தலை பாக்கு சாப்பிடுங்க அப்படிங்கறத தான் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும். வெத்தலை பாக்குன்னா அந்த தோற்பு சுவை, அதுக்கு அவங்களுக்கு என்ன தெரியுமா அந்த உணவு தானே கேட்பாங்க. அதனால வெத்தலை பாக்கு கொடுங்கன்னா வெத்தலை பாக்கு சாப்பிடட்டும். அதே மாதிரி அவங்க கன்சீவ் ஆன சமயத்துல ஏன் புளிப்பு சுவை அதிகமாக எடுக்கிறாங்க சொன்னா, நம்ம வாந்தி எடுக்கிற திறனை வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய நபர் யாரு சொன்னா, மரம் உலகம் சார்ந்த லிவர் அண்ட் கால்பேடர் அப்படிங்கிறவங்க இந்த வேலையை செய்வாங்க. அப்ப லிவர் கால்பேடருக்கு உண்டான சுவை எதுனா புளிப்பு சுவை. அதனாலதான் இந்த பெண்மணிகள் வந்து புளிப்பு சுவையை கொஞ்சம் அதிகமா பயன்படுத்துறாங்க. இப்ப வந்து நமக்கு இது வந்து அறிவியல், இப்படி நம்ம அக்குபஞ்சர் அறிவியல் இப்படி சொல்றதுனால நம்ம அந்த புளிப்பு சுவை கொடுக்குறோம். நாளைக்கு சப்போஸ் ஒரு 10 ஆண்டுகள் கழிச்சு இந்த புளிப்பு சாப்பிடக்கூடாதுன்னு யாராச்சும் ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ணி வந்து சொல்றாங்க வச்சுக்கோங்களேன். அப்படி புளிப்பு சுவை நம்ம கொடுக்கறது தப்புன்னு சொல்லி சொன்னதை நம்மளும் நம்பிட்டு அதை எடுக்காம இருந்தா சொன்னா, கண்டிப்பா அந்த பெண் குழந்தைகளுடைய இது என்ன சொல்றது, நார்மல் டெலிவரி அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து சுத்தமா போயிடும். அந்த உள்ள இருக்கக்கூடிய குழந்தையோட வளர்ச்சியும் கம்மியா தான் இருக்கும். அப்ப இயல்பா வந்து நம்ம உடல்ல வந்து என்ன தேவைப்படுதுன்னா, அந்த கர்ப்பப்பையுடைய வளர்ச்சியில பிரதானமா அந்த டெலிவரி ஆகிறதுக்கு முன்னாடி கன்சீவ் ஆன சமயத்துல அவங்களுக்கு வந்து புளிப்பு சுவை தேவைப்பட்டால் கண்டிப்பாக புளிப்பு கண்டிப்பா பயன்படுத்தி தான் ஆகணும். அந்த புளிப்பு உங்களுக்கு என்ன ஃபேஷன்ல வேணா இருக்கலாம், அதை கொடுங்க. அதே மாதிரி வெள்ளைச்சக்கரை முழுக்க புளிப்பு தான். வெள்ளைச்சக்கரையில நீங்க செய்யக்கூடிய உணவுகள் எல்லாமே புளிப்புங்கிற கேட்டகரியில தான் தேவைப்படும். அவங்க ஒரு ஈவன் ஒரு ஜாமுன் சாப்பிட்டா கூட அது புளிப்புங்கிற தன்மையில நம்ம அதை ஹேண்டில் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே. அப்படி அந்த உணவு முறைகளை அவங்க தனக்கு தேவையான உணவு முறையை செலக்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னு சொன்னா, கண்டிப்பா வந்து அவங்களுக்கு நார்மல் டெலிவரிக்கான ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. அப்படி நார்மல் டெலிவரிக்கு போறாங்க. அப்போ உங்களுக்கு சில பாயிண்ட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா, தாராளமா நம்ம புள்ளிகள் கொடுத்து கூட அவங்களோட நார்மல் டெலிவரி இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுக்கலாம். அப்படி தேவைப்பட்டா அவங்க வந்து UB 66 அப்படிங்கிற ஒரு அருமையான புள்ளியை தேர்ந்தெடுத்து அந்த புள்ளியை கொடுத்துட்டு வாங்க. கண்டிப்பா டெலிவரிக்கு போகும்போது அந்த பெண்ணுக்கும் சொல்லி கொடுத்துருங்க. கூட இருக்கக்கூடிய இவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்க அம்மா இருந்தாலும் சரி, அவங்க அத்தை இருந்தாலும் அல்லது மாமியார் இருந்தாலும் சரி, அந்த புள்ளியை எப்படி தொடணுங்கிறதையும் சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா அவங்களே அந்த ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகும்போது கொடுப்பாங்க. கண்டிப்பா அது வந்து நார்மல் டெலிவரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு 100% உண்டு. அந்த டயத்துல அந்த பெண்களுக்கு அதை பத்தின ஒரு தெளிவு சொல்லி கொடுக்கணும். நார்மல் டெலிவரி ஆசைப்படுங்க, சிசேரியனுக்கு ஆசைப்படாதீங்க அப்படிங்கறத சொல்லுங்க. சி செக்ஷன் பண்ணா என்னென்ன தொந்தரவுகள் வரும், அதனால ஸ்பைனல் கார்டில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படிங்கறத கொஞ்சம் முன்னாடி சொல்லிட்டீங்கன்னா அந்த பெண்கள் வந்து பொதுவா வந்து நார்மலுக்கு மென்டலா ப்ரிப்பேர் ஆயிடுவாங்க. அதை விட இன்னும் சுலபமா என்ன சொல்லலாம், உங்களுடைய நார்மல் டெலிவரிக்கு அப்புறம் வயிறு வந்து பழைய ஷேப்புக்கே கிடைச்சிரும் அப்படிங்கறத சொன்னா எல்லா பெண்களும் அது விருப்பப்படுவாங்க. ஸோ நார்மல் டெலிவரிக்கு மென்டலா, அதாவது மைண்ட் லெவல்ல அவங்க தயாராகிடுவாங்க. ஓகே. இது வந்து நம்ம கன்சீவ் ஆகிற டயத்துல நடக்கக்கூடிய சில மாற்றங்களை பத்தி மட்டும் இப்ப பேசியிருக்கிறோம். ஓகே. கர்ப்பப்பையில அடுத்த மாற்றங்கள் என்ன நடக்கும் அப்படின்னா, நார்மலா பீரியட்ஸ் வந்து ரொம்ப ஓவர் ப்ளீடிங் ஆகுது, இல்லைன்னு சொன்னா ப்ளீடிங் ஆகல அப்படிங்கிற 2 கேட்டகரியில பெண்கள் நிறைய பேர் பார்க்கிறோம். ஓவர் ப்ளீடிங் வர்றதுன்னா என்ன அடையாளம் அப்படின்னா, நம்ம உள்ள இருக்கக்கூடிய கர்ப்பப்பையில இருக்கக்கூடிய மாடர்ன் சயின்ஸ் சொல்லக்கூடியது எண்டோமெட்ரியம் வந்து ஒரு லேயர் இருக்கும். அந்த எண்டோமெட்ரியம் திக்னஸ் அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது ப்ளீடிங் அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கறத சொல்லுறாங்க. அந்த ஈவன் சில சமயம் வந்து அது ஜெல்லி ஃபார்ம்ல போகுது, அல்லது வந்து ப்ளீடிங் வந்து பேடு வந்து ஒரு நாளைக்கு 7-8 பேடு போடுற மாதிரி இருக்குது. அப்படி சொல்லக்கூடிய எல்லாமே வந்து ஓவர் ப்ளீடிங்கோட கான்செப்ட் எடுத்துக்கலாம். சிலர் ஓவர் ப்ளீடிங் ஆகி டயர்ட் ஆயிடுவாங்க, சிலர் ஓவர் ப்ளீடிங் ஆனாலும் டயர்ட் ஆகாமையே ரன் பண்ற மாதிரி ஸ்ட்ரென்த் இருக்கும்.
அப்ப ப்ளீடிங் வந்து நார்மலா 3 to 5 days அப்படிங்கிறது ஒரு ஸ்டாண்டர்டா இருக்குது. அதுக்கு மேல போயிட்டு இருக்க 6 days 7 days ஆகுது, ஒரு சிலருக்கு 15 days ஆகுறது, ஒரு சிலருக்கு அடுத்த நாள் அடுத்த பீரியட் ஆகிற 28 நாள் 30 நாள் சொன்னா 28 26 நாள் வரைக்கும் இருக்கும். இடையில ஒரு 5 நாள் பிரேக் இருக்கும், திருப்பி உடனே அடுத்த பீரியட் ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி பீரியட் வந்து நமக்கு ஓவர் ப்ளீடிங்கா இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களே டயர்ட்னஸ் ஆக தான் செய்யும். வீட்டுல எப்பவும் சோர்வடைஞ்சுதான் இருப்பாங்க. இதற்கு வந்து காரணம் என்ன அப்படின்னா, இது கர்ப்பப்பை சம்பந்தப்பட்டதாக மட்டுமே நம்ம பார்க்க முடியாது. நம்மளோட அறிவியல்ல, அதாவது நம்ம அக்குபஞ்சர் அறிவியல்ல இதற்கு முக்கியமான காரணமா நம்ம என்ன சொல்றோம்னா, நிலத்தோட சக்தி யாருக்கெல்லாம் ரொம்ப குறைவாக இருக்கிறதோ அவர்களுக்கு இந்த ஓவர் ப்ளீடிங் அதிகமாக இருக்கும். அதை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நபர் வந்து அங்க இல்ல. அவர் வந்து எப்போ சொல்லப்போனா, இப்ப வண்டி வந்து வேகமா ஓட்டுறோம் அப்படின்னா, அந்த வண்டி வேகமா ஓட்டுவதற்கு நமக்கு என்ன தேவைன்னா ஆக்சிலரேட்டர் தேவை. ஸோ ஆக்சிலேட்டர் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ப்ரெஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்க காரா இருந்தாலும் சரி, டூ வீலரா இருந்தாலும் சரி வேகமா போகும். சந்தேகமே கிடையாது. ஓகே. பட் அந்த வேகத்துக்கு முக்கியமா வேகத்தை ரைஸ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க எதை செக் பண்ணிக்கணும்னு சொன்னா, பிரேக் சிஸ்டம் இருக்கான்னு சொல்லி அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நீங்க கவனிச்சுட்டு தான் ஆக்சிலரேட்டரை ரைஸ் பண்ணி போகணும். அது இல்லாம வண்டி ஸ்பீடா போனா ஆக்சிலரேட்டர் கொடுத்தா வண்டி வேகமா போகும் அப்படின்னு நினைச்சிட்டு முறுக்கிட்டு மட்டும் போயிட்டு திடீர்னு பிரேக் அடிக்கும்போது பிரேக் இல்லைன்னு சொன்னா நீங்க வந்தது என்ன நிலையாகும் பார்த்துக்கோங்க. கொலாப்ஸ் அப்படிங்கிற கண்டிஷன் தான் நம்ம போறோம். அதே மாதிரி இந்த இடத்துல இந்த நீர்மூலகம் அப்படிங்கிறது வந்து வண்டி வேகமா ஓடக்கூடிய திறன் வாய்ந்த ஒண்ணாக இருந்தாலும் அதை கட்டுப்படுத்தி அதை நிறுத்தக்கூடிய ஆற்றல் யார்கிட்ட இருக்கு சொன்னா நம்ம மண்ணீரல் கிட்ட தான் இருக்குது. அதாவது நிலம் கிட்ட தான் இருக்குது. அப்போ உங்கள்ட்ட நிலம் நல்லா ஆரோக்கியமா இருந்துச்சு சொன்னா இந்த மாதிரி நபர்களுக்கு ஓவர் ப்ளீடிங் இருந்தா கூட நீங்க பாயிண்ட் கொடுக்கும் பொழுது மிக விரைவாக அதை கட்டுப்படுத்த முடியும். அதுக்கு உண்டான கட்டுப்பாடு புள்ளி அப்படின்னு சொன்னா அதுக்கு K3 அப்படிங்கிற புள்ளி நீங்க கொடுத்தீங்கன்னா, K3 அப்படிங்கிற புள்ளியை நீங்க பயன்படுத்துவதன் மூலமாக அவ்வளோ ஓவர் ப்ளீடிங்க வித்தின் டேல நீங்க வந்து கம்மி பண்ண முடியும், அல்ல நிறுத்தவே முடியும். ஆனா யாருக்கு அது பாசிபிள்? பிரேக்கிங் சிஸ்டம் ஆல்ரெடி நல்லா இருக்கிறவங்களுக்கு. சப்போஸ் பிரேக்கிங் சிஸ்டம் நல்லா இல்லாட்டி சொன்னா வண்டி ஒருத்தர் எடுக்க போறாரு அப்படின்னா அவர் பிரேக்கிங் சிஸ்டத்தை செக் பண்ணிட்டு வண்டி எடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? இப்ப அந்த இடத்துல ஒரு பிரேக்கிங் சிஸ்டத்தை செக் பண்ணாம எடுத்துட்டு வண்டி ஓட்டிட்டு போயிட்டு தப்பாயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்றது? இனிமேல் வண்டி எடுக்கும்போது கேர்ஃபுல்லா எடுங்க அப்படின்னு சொல்லலாம். அப்ப நம்ம வந்து கரெக்டா 28வது நாள் பீரியட் ஆனதுக்கு அப்புறம் ஐயோ எனக்கு ஓவர் ப்ளீட் ஆகுது அப்படிங்கிறத விட அந்த பீரியட் ஆகுற அதுக்கு முன்னாடி நாட்கள் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் சொன்னா நம்ம நிலம் சார்ந்த மண்ணீரலை ஸ்ட்ரென்தன் பண்ற வேலையை நீங்க பண்ணிக்கலாம். அப்ப நிலம் சார்ந்த மண்ணீரலை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கான சுலபமான வழி ஏதாவது இருக்கா? ரொம்ப ரொம்ப சுலபமான வழி இருக்குது. அதற்கு என்ன பண்ணலாம்? நிறைய பழங்கள் சாப்பிடுங்க, அது ஸ்ட்ரென்தன் ஆயிடும். உடனே பழங்கள் எது சாப்பிடலாம்? எது இனிப்பான பழங்களோ அது சாப்பிடுங்க. அப்ப எது இனிப்பான பழங்கள்? மாம்பழம் சாப்பிட்டா எனக்கு டயபெட்டிஸ் வந்துருமா? இந்த பயத்தை எல்லாம் வச்சுட்டு இருந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது. தாராளமா மாம்பழம் சாப்பிடுங்க, பழாப்பழம் சாப்பிடுங்க, வாழைப்பழம் சாப்பிடுங்க. அது எல்லாம் தான் நமக்கு வந்து என்ன பண்ணும்? மண்ணீரலை ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு வரும். அதனாலதான் பொதுவா சொல்றது, பெண்கள் எப்பொழுதுமே உணவு உண்பதற்கு முன்பாக பழங்கள் சாப்பிட்டுட்டு உங்க உணவு எடுக்கிறது ஒரு பேட்டர்னா வச்சுக்கோங்க. அது ஒரு ஸ்டைலா வச்சுக்கோங்க, அது ஒரு ஃபேஷனா வச்சுக்கோங்க. ஸோ இதை நீங்க ரெகுலரா பண்ணிட்டு இருந்தாலே போதும். ஆட்டோமேட்டிக் என்னாகும்? நம்ம நிலம் நல்லாயிடும். அப்ப நிலம் நல்லாகி இன்கேஸ் ஓவர் ப்ளீடிங் இருக்கும் பொழுது டக்குன்னு இந்த புள்ளியை கொடுத்து இந்த K3ங்கிற புள்ளியை கொடுத்துட்டீங்க அப்படின்னா பிரேக்கிங் சிஸ்டம் நல்லா இருக்கு சொன்னா கண்டிப்பா இந்த ஃப்ளோ வந்து கன்ஸ்டபிளா நின்றுடும். ஓகே. சரி, எனக்கு பீரியட் ஆகுறதுல ரொம்ப டிலே ஆகுது. 28 நாள் 30 நாள்னா பரவாயில்ல, 45 நாளுக்கு ஒரு முறை தான் இருக்குது, அல்லது 60 நாளைக்கு ஒரு முறை தான் இருக்குது அப்படின்னா இது வந்து அண்டர் ப்ளீடிங்கா இருக்குது. ஓவர் ப்ளீடிங் பதிலா ரொம்ப மினிமல் ப்ளீடிங்ல இருக்கிறாங்க. அப்ப என்ன பண்ணலாம் அப்படி சொல்லும் பொழுது இப்போ வந்து என்ன சொல்லலாம், நம்ம திருப்பி அதே வண்டி எடுத்துக்கலாம். ஆக்சிலரேட்டர் ரைஸ் பண்ணா கூட வண்டி போகிறது இல்லை. அப்ப நம்ம ஆக்சிலரேட்டர் மெக்கானிசத்தை மட்டும் செக் பண்ணுனா போதுமானது. அப்ப அந்த ஆக்சிலரேட்டர் மெக்கானிசம் சொல்றது நீர்த்தன்மையை பத்தி தான் இங்க பேசுறோம். அப்ப அந்த யூட்ரஸோட கனெக்டட் எல்லாமே நீர் சார்ந்த உடல்ல இருக்கக்கூடிய நீர் சார்ந்த தன்மையில பண்ணும். அப்ப இந்த பெண்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, தன்னுடைய உடலுக்கு போதுமான நீர் சத்தை அந்த குறுகிய காலத்துல, அதாவது பீரியடுக்கு முன்னாடி இருக்கிற நாட்களை பயன்படுத்திக்கலாம். அப்ப அந்த நாட்கள்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு வந்து ஆஹ் இந்த நீர் காய்கறிகள்னு சொன்னா எதுல எல்லாம் விதைகள் அதிகமாக கொட்டி கிடக்குதோ அது எல்லாமே நீர் காய்கறிகள் ஒண்ணு. ரெண்டாவது, எதெல்லாம் வார்த்தைகள் முடியும் பொழுது காயின்னு சொல்லி முடியுதோ அந்த காய்கள் எல்லாம் நீங்க அதிகமா பயன்படுத்திக்கலாம்.
வெண்பூசணியா இருக்கலாம், அல்லது அரசாணிக்காயா இருக்கலாம், பீர்க்கங்காய், புடலங்காய், கொத்தவரங்காய், வெண்டைக்காய், அவரைக்காய், அப்படி சொல்லக்கூடிய விதைகள் அதிகமா இருக்கக்கூடிய காய்கறிகளை நிறைய பயன்படுத்துங்க. ஏற்கனவே சாம்பார்ல போடணும், அது ரொம்ப கம்மியா இருக்கும் உங்களுக்கு. அப்ப வந்து நீங்க என்ன பண்ணலாம், பொரியலை அதிகமா பண்ணி அந்த காய்கறிகளை நிறைய உணவுல சேர்த்துட்டு வாங்க. அப்படி சேர்த்துட்டு வரும்பொழுது என்ன ஆகும், பர்டிகுலர் வெள்ளரிக்காய் டெய்லி 2 வெள்ளரிக்காய் சாப்பிடலாம், இல்லாட்டி வெண்பூசணியை சாலட் பண்ணி சாப்பிடலாம், இல்லாட்டி வெண்பூசணியை ஜூஸ் பண்ணி சாப்பிடலாம். எப்படி நீங்க உணவு எடுத்துக்கிட்டீங்க சொன்னா உங்களுக்கு என்ன ஆகும், நீர்த்தன்மை உங்களுக்கு அதிகமாகும். அதாவது ஆக்சிலரேட்டர் பவர் கூடுது. அப்போ உங்களுக்கு அடுத்த ஒரு மாதமோ 2 மாதமோ கழிச்சு உங்க பீரியட் சைக்கிள்ல இயல்பான பீரியடே கிடைக்க ஆரம்பிக்கும். இதுக்கு வந்து நீங்க ஹார்மோன் கரெக்ஷன் பண்ணணுங்கிற தேவை கிடையாது. ஹார்மோன் கரெக்ஷன் பண்ணதெல்லாம் டெம்பரரியா ஒரு வேகப்படுத்துதல் பண்ணுமே தவிர நிரந்தரமாக முறையா இருக்காது. அப்போ பீரியட் ஓவர் ப்ளீடிங் அல்லது பீரியட் அண்டர் ப்ளீடிங்கா இருந்தாலும் சரி, இந்த ரெண்டு விஷயத்த நம்ம கரெக்ட் பண்ணி அவங்கள சரிப்படுத்திக்கலாம். அதே மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க, பப்பாளி பழம் சாப்பிட்டா சூடு சார், அதை சாப்பிடலாமா கூடாதா? மாம்பழம் சாப்பிட்டா சூடு, அது சாப்பிடலாமா கூடாதா? அப்படின்னா இந்த 2 பழங்களுமே மிக 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 முக்கியமான பழங்கள், தேவையான பழங்கள். தைரியமா சாப்பிடலாம். கன்சீவ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட பப்பாளி பழம் சாப்பிட்டீங்கன்னா கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குது. எதனால சொல்றோம் அப்படின்னா, பொதுவா பப்பாளி பழத்து மேல ஒரு தவறான கான்செப்ட் இருக்குது. என்னன்னா பப்பாளி பழம் கருவை கலைச்சிரும் அப்படிங்கிற ஒரு நடைமுறை வார்த்தைகளை வச்சுட்டு இருக்கிறாங்க, சிக்கலை வச்சுட்டு இருக்கிறாங்க. பப்பாளி பழத்துக்கு இருக்கிற ஃபோர்காஸ்டிங் நாலேஜ், ஃபியூச்சர்ல என்ன நடக்கும் அப்படிங்கிற நாலேஜ் மற்ற பழங்களுக்கு குறைவாக தான் இருக்குது. ஸோ ஒரு பப்பாளி பழம் உங்க உடலுக்குள்ள போன உடனே அது பர்டிகுலரா பப்பாளி பழத்தை வந்து நீங்க கட் பண்ணி பார்த்தீங்கன்னா யூட்ரஸோட ஷேப் அப்படியே வந்து பப்பாளி பழத்துல இருக்கும். யூட்ரஸோட பெரிய சைஸ் இங்கே இருக்கும், மினியேச்சர் வந்து உங்க உடல்ல இருக்கும். ஸோ இந்த பப்பாளி பழம் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த யூட்ரஸ்குள்ள நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த முன்னாடி காமிச்சு கொடுக்கும், அவ்வளவுதான். அப்போ அந்த பீரியட் அப்படிங்கறத ரெகுலரைஸ் பண்றதுக்கு பப்பாளி பழம் மிக அற்புதமாக வேலை செய்யும். அதே சமயம் கன்சீவ் ஆயிட்டாங்க அப்படின்னா உடனே சொல்லுவாங்க பப்பாளி பழம் சாப்பிட்டா கரு கலைஞ்சிருமாங்க. உண்மை அது கிடையாது. அந்த பெண்ணுக்கு அந்த கரு வந்து நல்லபடியான கரு இல்லை அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணக்கூடிய ஆற்றல் வந்து யாருக்கு இருக்குன்னா பப்பாளி பழத்துக்கு இருக்கு. அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்களுக்கு மட்டும்தான் அந்த கருவை கலைக்குமே தவிர மற்றவர்களுக்கு அந்த கருவை காப்பாற்றி கொடுக்கும், பாதுகாப்பு கொடுக்கும், வளர்ச்சியை கொடுக்கும், நிரந்தரமான ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஆனா பப்பாளி பழம் மேல நிறைய பேர் தவறான ஒப்பீனியன் வச்சிருக்கிறாங்க. ஸோ பழங்கள்ல வந்து எப்பவுமே நம்ம பிளேம் பண்ணக்கூடாது. பழங்கள் நம்மளை பாதுகாக்க மட்டும்தான் பயன்படுமே தவிர நம்மளை அழிக்க பயன்படாது. அதேதான் மாம்பழம், அதேதான் அன்னாசி பழம். ஓகே. ஸோ எல்லா பழங்கள்லயும் இருக்கக்கூடிய வெப்ப சக்தி தான் ஒரு உயிரை உருவாக்கக்கூடிய ஆற்றலை உருவாக்கும். வெப்பம்னா நம்ம வகுப்புல நிறைய பேர் வந்தவங்களுக்கு தெரியும், வெப்பம்னா உயிர் அப்படிங்கிறதும், காற்றுனா அசை வைக்கும் அப்படிங்கிறத பத்தி நம்ம நிறைய அக்குபஞ்சரோட பேசிக் கிளாஸ்ல எடுத்து முடிச்சிட்டோம். அதனால நான் திருப்பி அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணல. அப்ப வந்து வெப்பம்ங்கிறது உயிர் சக்தி அப்படின்னு நாங்க எடுத்துக்கலாம். அப்ப எதெல்லாம் வெப்பமான பழங்கள் சொல்றோமோ அதெல்லாம் உயிர் சக்தியை கொடுக்கக்கூடிய பழங்கள். உங்களுக்கு அப்படி சந்தேகம் இருக்குன்னா இடைப்பட்ட நாட்கள்ல, அதாவது பீரியட் அதிகமா போயிட்டு இருக்கும்போது வேணா பழங்களை குறைச்சிக்கோங்க. திருப்பி அது சரியானதுக்கு அப்புறம் திருப்பி பழங்களை கொடுங்க. அது நம்ம ஆரோக்கியத்தை சீக்கிரமா மேம்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. அதை நாங்க எங்க பிராக்டிஸ்ல நிறைய பேருக்கு அப்ளை பண்ணியிருக்கிறோம். பாசிட்டிவான ரிசல்ட்டை தான் பார்த்துட்டு இருக்கிறோம். ஓகே. அப்ப இந்த பீரியட் டயத்துல நமக்கு வந்து ஒண்ணு அதிகமான ஃப்ளோ இருக்கலாம் அல்லது குறைவான ஃப்ளோ இருக்கலாம். ஸோ இரண்டுக்குமே இதை பயன்படுத்திக்கலாம். மூன்றாவது, இந்த ஃப்ளோ இருக்கக்கூடிய காலகட்டத்துல நம்ம எந்த விதமான நாப்கின் பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது கண்டிப்பா மிக மிக முக்கியமான ஒன்று. நீங்க நாப்கின்ல வந்து செலவு கம்மி பண்ணினீங்க அப்படின்னா டெஃபினட்டா ஒரு பெரிய செலவு தொகையை நீங்க கொடுக்க வேண்டி இருக்கும். அதெல்லாம் மாற்று கருத்து கிடையாது. பொதுவா நாப்கின்ஸ் அப்படின்ட்டு வரும்பொழுது நம்ம எல்லாருமே மார்க்கெட்ல இருக்கிற நாப்கின்ஸ் வந்து ரொம்ப கம்மியான ரேட்ல கிடைக்கிறதுனால அதை பயன்படுத்திக்கிறோம், ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறோம். பட் உண்மையாலும் எந்த நாப்கின்ஸ் எல்லாம் அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்றாங்களோ அது எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். பொதுவா நாப்கின்ல வந்து எது நல்ல நாப்கின் எது கெட்ட நாப்கின் அப்படின்னா, எந்த நாப்கின் பயன்படுத்துறீங்களோ அந்த நாப்கின் உங்களுக்கு பிறப்புறுப்புல அதீத வெப்பத்தை காமிக்குது சொன்னா அந்த நாப்கின் நல்லது கிடையாது. அதே மாதிரி பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அரிப்பு நமக்கு அதிகமாக உண்டாக்குது அப்படின்னா அந்த நாப்கின் நல்லது கிடையாது. பீரியட் டயத்துல வெப்பத்தை ரொம்ப அதிகமா உள்ள தள்ளுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு அப்படின்னா அந்த நாப்கின்ஸ் ரொம்ப ரொம்ப ஆபத்தான நாப்கின். அதுக்கு விலைகள் ஈவன் இலவசமாக கிடைச்சாலும் சரி அல்லது அதுக்கு அதிக விலை கொடுத்தாலும் சரி அந்த நாப்கினை தயவு செய்து பயன்படுத்த வேண்டாம். நாப்கின் சொல்லும் பொழுது
இயல்பா இருக்கணும். இப்ப துணி பயன்படுத்துங்க சொல்லலாம். பட் நமக்கு வந்து இப்ப இருக்கிற சயின்ஸ், இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஆபீஸ் போறாங்க அப்படின்னா உங்களுக்கு துணி பயன்படுத்துறது வந்து ரொம்ப சில கஷ்டமா இருக்கிறதுனால பெட்டர் இயல்பான நேச்சுரல் நாப்கின் எங்க இருக்கு தேடுங்க. அதை வாங்கி பயன்படுத்துங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து பிறந்த அதாவது முதல் பருவத்துல அந்த பெண் வந்து ஏதாவது ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க சொன்ன பீரியட்ல இருந்து நீங்க அந்த நாப்கினை கவனிச்சு கொடுங்க. இப்படி நீங்க நாப்கின்ல வந்து கோட்டை விடும் பொழுது அடுத்தது அது என்னவாக மாறுது அப்படின்றதுதான் வெப்பம் வந்து ஒரு உயிரை உண்டாக்கும் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி அதீத வெப்பம் என்ன ஆகும்னா தேவையில்லாத பொருட்களை உருவாக்கவும் செய்யும். இயல்பான வெப்பமா இருந்தா நல்ல விஷயத்தை உண்டாக்கும். மோசமான வெப்பம் இருந்தா கெட்ட விஷயத்தை உண்டாக்கும். அப்படியே உருவாக்கக்கூடிய விஷயங்கள் தான் நீங்க கர்ப்பப்பையில பார்க்கக்கூடிய கட்டிகள், ஃபைப்ராய்டு அல்லது அதாவது சாக்லேட் சிஸ்ட் அப்படிங்கிற வெவ்வேறு பெயர்கள்ல நீங்க அழைச்சிட்டே போறது. ஸோ இது எல்லாத்தையும் வந்து ஒரு இடத்துல கிளீன் பண்ணனா சரியாயிடுமா அப்படின்னா கண்டிப்பா கிளீன் பண்ணனா அந்த மந்த் சரியாயிடும். மீண்டும் மீண்டும் உருவாக தான் செய்யும். ஸோ மீண்டும் மீண்டும் உருவாகாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரே வழி நாப்கின்ஸை ப்ராப்பரா செலக்ட் பண்ணி யூஸ் பண்றது ஒண்ணுதான், வேற வழி கிடையாது. ஓகே. ஸோ இது வந்து நம்மளுடைய பருவங்கள்ல இந்த 35 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் ஆகுற வரைக்கும் இதுல நீங்க ப்ரிகாஷன்ஸ் இருந்து செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய காமனான ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டா வெள்ளைப்படுதல். இந்த வெள்ளைப்படுதலை பத்தி நிறைய பேர் வந்து அது இன்ஃபெக்ஷன் சொல்லி ஒரு வார்த்தை சொல்றது, இல்லாட்டி ஒழுங்கா வந்து டாய்லெட் போனா கழுவாதனால வரக்கூடிய விளைவுகள் அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அதற்கு காரணம் அது கிடையாது. உங்க உடல்ல போதுமான காற்று சக்தி குறைபாடு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வெள்ளைப்படுதல் அதிகமாக இருக்கும். அந்த டயத்துல உடல் சோர்வு இருக்கிறது, ஓவரா ஸ்மெல் இருக்கிறது, இப்படி நிறைய நீங்க அடிக்கிட்டே போகலாம். அப்ப அதுக்கு வந்து நீங்க காற்றை வந்து பிரதானப்படுத்தி உங்க உடலை சரிப்படுத்திட்டீங்க சொன்னா வெள்ளைப்படுதல்ல இருந்து நிரந்தர பாதுகாப்பு நீங்க எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கிட்டா என்ன பண்ணலாம் அப்படின்னா வெள்ளைப்படுதலுக்கு வந்து மிக மிக முக்கியமானது குறுமிளகு. அதுக்கு ரொம்ப அருமையான மருந்தாக அமையும். ஸோ நீங்க குறுமிளகை போதுமான அளவுக்கு உணவுல சேர்த்திட்டு வாங்க. அதாவது குறுமிளகு போதுமான அளவுக்கு எப்படி சேர்த்தலாம் அப்படின்னா அதிகமா சூப் எடுத்துக்கோங்க. ரொம்ப சுலபமான முறை. அதிகமான சூப் எடுத்துக்கோங்க. அதிகமான சூப் சொன்னோன்னா அந்த கார்ன்ஃபிளவர் போட்டு பச்சை மிளகா அரைச்சு ஊத்தி செய்யற சூப்பை பத்தி நம்ம இங்க பேசுறேன். ரொம்ப இயல்பா இருக்கக்கூடிய கிளியர் சூப்பை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கோம். அது மேபி உங்களுக்கு நான்வெஜ் பிடிச்சா நான்வெஜ் சூப் எடுத்துக்கோங்க. வெஜ் சூப் இருந்தா வெஜ் சூப் எடுத்துக்கோங்க. வெஜ் சூப் எடுக்கிறதா இருந்தா வெண்டைக்காய் சூப் எடுங்க. ரொம்ப நல்லா வேலை செய்யும். உடல் ரொம்ப நல்ல பக்குவமா இருக்கும். அதுவும் இரவு எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரம் வெள்ளைப்படுதல்ல இருந்து நீங்க விலகிடலாம். ஸோ வெள்ளைப்படுதலுக்கு தேவை வந்து நம்மளுடைய காரமான மிளகு தான் அதுக்கு மருந்தாக அமையும். காரத்தை நல்லபடியா சேர்த்திக்கோங்க. ரொம்ப அதிகமா சேர்த்தணும்னு சொல்லல, நல்லபடியா சேர்த்திக்கோங்கன்னு சொல்றேன். நல்லபடியான்னு சொன்னா ஏற்கனவே காரம் சேர்த்தாம இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நான் காரம் நிறைய சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். மிளகெல்லாம் நிறைய தான் மிளகுல நான் சில்லி பவுடரோ இல்ல சில்லியோ நிறைய பயன்படுத்திட்டு இருக்கிறேன் அப்படின்னா நீங்க முதல்ல அதை குறைச்சிருங்க. குறைச்சிட்டு அதுக்கப்புறம் பெப்பர் சேர்த்திட்டு வாங்க. அப்படி சேர்த்திட்டு வரும்போது உங்களுக்கு வந்து கன்ஸ்டபிளா இந்த வெள்ளைப்படுதல்ல இருந்து நீங்க நிரந்தர தீர்வு எடுத்துக்கலாம். அப்படி வெள்ளைப்படுதல் இருக்கு அப்படின்னா அவங்க வந்து நம்ம என்ன புள்ளி பயன்படுத்திக்கலாம் சொன்னா K7 அப்படிங்கிற புள்ளியை பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த K7 அப்படிங்கிற புள்ளியை கொடுத்துட்டு இந்த உணவு முறைகளை ஃபாலோ பண்ணும் பொழுது இந்த வெள்ளைப்படுதல்ல இருந்து நிரந்தர பாதுகாப்பு அவங்க எடுத்துக்கலாம். திருப்பி மீண்டும் மீண்டும் வரணும் அப்படிங்கிற தேவை இருக்காது. ஒரே ஒரு ஒரு டைம்ல அதை சரிப்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் வெள்ளைப்படுதல் தோணுச்சு சொன்னா உணவுல காரத்தை கரெக்ட் பண்ணிக்கோங்க, பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி பேலன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து இது நல்லபடியான ரிசல்ட் தரும். பர்டிகுலரா மழை காலத்துல வந்து நிறைய பேர் வந்து வெள்ளைப்படுதல் அதிகமா சிரமப்படுவாங்க மற்ற காலங்களை விட. அப்போ வந்து கண்டிப்பா இந்த வந்து குறுமிளகு காரம் தான் உங்களுக்கு, குறுமிளகு தான் உங்களுக்கு கையில கை கொடுக்கிற மருந்தாக இருக்கும். அதை முடிஞ்ச அளவுக்கு வந்து சூப்ல எடுத்துக்கோங்க. சூப்ல எடுத்துக்கிட்டு என்ன லாபம்னா சூப் வந்து உணவாக இருக்கிறதுனால எவ்வளவு தினம் வேணா நீங்க சாப்பிட்டுக்கலாம். அதே நீங்க பெப்பர் பொடியில தேன் கலந்து சாப்பிட்டீங்கன்னா அது மருந்துங்கிற ஃபார்ம்ல வரும். மருந்து சொன்னா அதுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் வரும். ஒரு வாரம் பயன்படுத்துங்க, 3 நாட்கள் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டியிருக்கும். பட் சூப் அப்படின்னா உணவு முறைங்கிறனால நீங்க எவ்வளவு வேணா பயன்படுத்திக்கலாம். ஸோ இது மாதிரி நம்ம உடல்ல வரக்கூடிய இந்த வெள்ளைப்படுதலாக இருந்தாலும் சரி, அல்லது ஓவர் ப்ளீடிங்கா இருந்தாலும் சரி, அல்லது ப்ளீடிங் அண்டர் ப்ளீடிங்கா இருந்தாலும் சரி, இந்த புள்ளிகள் இந்த உணவுகளை மூலமா அதை சரி பண்ணிக்கலாம். சரி, அதற்கு அடுத்தது சிலர் வந்து கன்சீவ் ஆவாங்க, ஆனா அபார்ஷன் ஆயிடும். இதற்கான காரணம் என்ன அப்படி சொல்லும்போது இது வந்து கர்ப்பப்பை சம்பந்தப்பட்டதல்ல. கர்ப்பப்பையை சுத்தி இருக்கக்கூடிய
பெரிஃபெரல் ஆக்டிவிட்டிஸ், அதாவது அதனோட என்விரான்மெண்ட்னால நடக்கக்கூடிய விளைவுகள்னு சொல்லலாம். அப்ப அதனோட என்விரான்மெண்ட் என்ன அப்படின்னா, நம்மளுடைய கர்ப்பப்பையை சுத்தி ஒரு இயல்பான வெப்பநிலை இருக்கணும். உயிர் வாழ்வதற்கு தேவையான வெப்பநிலை இருக்கணும். அது இயற்கை வந்து நமக்கு அந்த வெப்பநிலை கொடுத்துருக்கும். அதனாலதான் எப்பவுமே அந்த லோவர் அப்டமன் வந்து கொஞ்சம் வார்ம்னஸ் கூட இருக்கும் எப்பவுமே. பட் வார்ம்னஸ் கூட இருக்கணுங்கிறது நல்லது. ஆனா அதே வார்ம்னஸ், அந்த ஹீட் வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது வந்து கர்ப்பப்பையில இருக்கக்கூடிய கருவை வந்து கலைச்சு விட்டுடும். அதுதான் வந்து அவங்களுக்கு அபார்ஷன்ங்கிறது நடக்கும். ஸோ இப்போ வந்து அபார்ஷன் ஆகுறவங்க வந்து என்ன பண்றாங்க, திருப்பி திருப்பி கர்ப்பப்பையை ஸ்ட்ரென்தன் பண்றோம்னு சொல்லிட்டு அதற்குண்டான மாத்திரைகளும் அதற்குண்டான இன்ஜெக்ஷன்ஸும் கொடுக்குறாங்க தவிர அதுக்கு சுத்தி இருக்கக்கூடிய வெப்பத்தை அளிக்கிற முறைகளை நம்ம பண்றது இல்லை. ஸோ அதுக்குண்டான வெப்பத்தை அளிப்பதற்கான சுலபமான வழிகள் இருக்கு. அதுக்கு வந்து என்னன்னா, சிறுகுடல்ல இருக்கக்கூடிய 2ஆம் நம்பர் புள்ளி SI2 அப்படிங்கிற புள்ளியை நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னா கண்டிப்பா கர்ப்பப்பையை சுத்தி இருக்கக்கூடிய வெப்பத்தை அழிச்சிடலாம். அழிச்சிட்டாங்க சொன்னா அந்த காலகட்டத்தில் இல்லாம அடுத்த 3 மாதங்களுக்கு அப்புறம் 3 பீரியட் சைக்கிளுக்கு அப்புறம் இவங்க கன்சீவ் ஆனாங்க சொன்னா இவங்களுக்கு இந்த அபார்ஷன்ங்கிற பார்ட் வராது. ஸோ இது வந்து நாங்க ப்ராக்டிக்கலா நிறைய பேருக்கு அப்ளை பண்ணி நல்ல ரிசல்ட்டையும் பார்த்துருக்கிறோம். அதாவது இந்த புள்ளிகள் மேல அவ்வளவு தைரியமாகவும் வெளியே சொல்றதுக்கும் தைரியம் இருக்கு சொல்லிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு. இதை தாராளமா பயன்படுத்துங்க. அதே மாதிரி அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்மணிகள் தங்களுடைய உணவுல வந்து துவர்ப்பு சுவையை கொஞ்சம் அதிகமா பயன்படுத்திக்கணும். துவர்ப்பு சுவை சொன்னா நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னா, ஆஹ் வாழைக்காய், வாழைப்பூ, வாழைத்தண்டு இது எல்லாமே துவர்ப்பு சுவை இருக்கிறது. வாழைக்காய், வாழைப்பூ, வாழைத்தண்டு, சுண்டைக்காய் வத்தல், சுண்டைக்காய் குழம்பு சொல்லல, சுண்டைக்காய் வத்தல், கோவைக்காய், மணத்தக்காளி கீரை, சுக்குட்டி கீரை சொல்லக்கூடிய மணத்தக்காளி கீரை, இந்த கீரைகள் எல்லாம் நீங்க பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு போதுமான வெப்பத்தை வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஆற்றல் கிடைக்கும். அதே மாதிரி பப்பாளி பழத்துல கண்டிப்பா அந்த ஆற்றல் கிடைக்கும். மாதுளம் பழத்துல அந்த தோல், மாதுளம் பழத்துக்குள்ள இருக்கிற தோல், அந்த கண்ணாடி சருகமா இருக்கு பாத்தீங்களா, அது மிகப்பெரிய மருந்து. அதை வந்து அந்த விதையுடைய, அந்த மாதுளம்பழம் விதையோட அந்த தோலையும் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா மிக மிக நல்லது. பர்டிகுலரா இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்களுக்கு. ஓகே. ஸோ இது வந்து அந்தந்த பர்டிகுலர் பர்சன் செலக்ட் பண்ணிக்கோங்க. எல்லாரும் உடனே எல்லாத்தையும் தூக்கி போட்டு வாயில போட்டு பின்னிட்டு இருக்க வேண்டாம். தேவைப்படுபவர்கள் பயன்படுத்திக்கோங்க போதும். ஓகே. அப்போ வந்து இங்க வந்து நம்ம வந்து ஆரம்ப நிலையில வந்து ஒரு பீரியடுங்கிற சைக்கிள் ஆரம்பிச்சு கன்சீவ் ஆகி இப்போ வந்து டெலிவரிங்கிற பாட்டை தாண்டி வந்துட்டு இருக்கிறாங்க. ஓகே. இப்போ வந்து அதுக்கு அடுத்த கட்டணம், அதுக்கப்புறம் இயல்பான முறையில வாழ்க்கை அமைஞ்சிட்டு இருக்குது. வாழ்க்கை அப்படியே டிராவல் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டம் வர்றாங்க. அந்த கட்டம் வரும் பொழுது, அது வரும்போது ஒரு 50-55 ஆண்டுகள் ஆகும் பொழுது மெனோபாஸ் அப்படிங்கிற ஒரு பீரியட் வருது. இந்த மெனோபாஸ் அப்படிங்கிற பீரியட் என்னன்னா, இத்தனை ஆண்டுகள் வந்து தன்னுடைய கர்ப்பப்பையில இருந்து கருமுட்டைகள் வந்து வந்து கர்ப்பப்பையில விழுந்துட்டு இருந்தது. இனிமேல் கருமுட்டைகள் வர வேண்டிய நெசசிட்டி இல்லை அப்படிங்கும் போது நமக்கு எண்டோமெட்ரியம் லேயர் ஃபார்ம் ஆகணுங்கிற நெசசிட்டி இல்லை. அப்போ வந்து என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா பீரியட் வந்து ஸ்லோ டவுன் ஆக ஆரம்பிக்கும். சடனா ஒரே நாள்ல நிக்க போறது இல்லை, ஸ்லோ டவுன் ஆகும். எப்படின்னா 3 மாதத்துக்கு ஒரு முறை, அல்லது 6 மாதத்துக்கு ஒரு முறை, அல்லது 9 மாதத்துக்கு ஒரு முறை, அல்லது 12 வருடத்துக்கு ஒரு முறை அப்படிங்கிற மாதிரி அது ஸ்லோவாக ஆரம்பிக்கும். அப்போ வந்து உங்களோட மெனோபாஸ் பீரியட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த மெனோபாஸ் பீரியட்ல நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, பெண்கள் வந்து தன்னுடைய பருவத்துல ஒரு மாற்றம் நடக்கிறத உணர்ந்துருவாங்க. ஆனா அது எப்படிங்கிறது தெரியாதனால தன்னுடைய மாற்றங்களை எப்படி வெளிப்படுத்துவாங்கன்னா, தன்னை அதிகப்படியான அலங்கரிக்கக்கூடிய தன்மைக்குள்ள போவாங்க. பர்ச்சேஸ்க்குள்ள ரொம்ப அதீத நார்மலாவே உங்களுக்கு அதீத ஈடுபாடு இருக்கும். இப்போ வந்து இன்னும் அதிகமா காமிப்பாங்க. அங்க பார்க்கணும், இங்க போகணும், அல்லது டிராவல் அதிகமா பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. இதெல்லாம் வந்து இயல்பா நடக்கக்கூடிய விஷயம். இதை வந்து கூட இருக்கக்கூடிய கணவர்கள் புரிஞ்சுட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. புரியாத கணவர்களா இருந்தா, என்ன நீ இப்ப போயிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கிற, இப்ப போய் இவ்வளவு பண்ற, இவ்வளவு பர்ச்சேஸ் பண்ற, இவ்வளவு போய் போய் தேடி தேடி பார்த்துட்டு இருக்கிற, இவ்வளவு அலங்காரப்படுத்திக்கிற, இதெல்லாம் எதுக்கு அப்படிங்கிற தேவையில்லாத வார்த்தைகளை அவங்கள சொல்லி காயப்படுத்துறாங்க. இது அந்த பருவம் தாண்டுற வரைக்கும் அவங்க அதீதமா இருப்பாங்க. அப்புறம் பருவம் தாண்டனால அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அமைதியாக ஆரம்பிப்பாங்க, பேச்சுக்களை குறைச்சிக்குவாங்க. இந்த பருவத்துல பேச்சுக்கள் அதிகமா இருக்கும், நிறைய பேர்கிட்ட பேசணுங்கிற ஆர்வமும் அதிகமா இருக்கும். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இயல்பானது மெனோபாஸ் டைம்ல இருக்கக்கூடிய நிகழ்வுகள். ஸோ மெனோபாஸ் டயத்துல அவங்களுக்கு நிறைய டைவர்ஷன் தேவைப்படும். ஸோ அதே வீட்டுக்குள்ள அதே நேரத்துல உட்கார்ந்துட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து அவங்களுக்கு வந்து மாறுதல் கிடைக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவங்கள நீங்க வெளியே அழைச்சிட்டு போக முடியும்னு அழைச்சிட்டு போங்க. பெண்களும் வந்து கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு கேளுங்க. இல்ல அவங்க புரிஞ்சுக்கணும், இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் நீங்களா மனக்கோட்டை கட்ட வேண்டாம். நீங்க சொல்றத வந்து புரிஞ்சுக்கிற தன்மையில எந்த ஆணும் கிடையாது. கேட்டாலே புரியாதும் போது நீங்க அவங்களா புரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறது வந்து முட்டாள்தனமான விஷயம். அதனால வாய் திறந்து பேசுங்க. எனக்கு இப்படி இருக்கணும்னு சொல்லி கேளுங்க. அதை 100 தடவை கேளுங்க. ஒரு தடவை கேட்டுட்டு அப்புறம் அங்க வந்து ஈகோ எல்லாம் பார்க்காதீங்க.
காரியம் ஆகணும் அவ்வளவுனால சும்மா கேட்டுட்டே இருங்க. அவங்க சொல்லுவாங்க ஏன் நச்சரிக்கிறேன்பாங்க. இல்ல அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கறத எப்பவும் போல கேட்டுட்டே இருங்க. கீறல் விழுந்த மாதிரி ரெக்கார்டு விழுந்துட்டே இருந்தா மட்டும்தான் அந்த ஆணு கொஞ்சமாச்சும் மண்டையில உரைக்கும். அப்பதான் சரின்ட்டு ஒரு நம்ம காரியம் ஆகணும்னு சொன்னா செஞ்சுதான் ஆகணும். அதனால பெண்கள் வந்து இதுல வந்து ஈகோ பார்த்துட்டு இப்பதான் புரிஞ்சுக்க போறாருன்னு சொன்னா அவர் இந்த ஜென்மத்துல புரிஞ்சுக்க மாட்டாரு. அதுக்கு நீங்க டைம் வேஸ்ட் பண்ணது உங்களுக்கு எனர்ஜி வேஸ்ட் தான். அதனால அதை நீங்க பார்க்க வேணாம், கேட்டுட்டே இருங்க. உங்களை நீங்க பாதுகாக்கிற வழியை மட்டும் பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும். அப்படி வரும்பொழுது நமக்கு ஒரு 60 ஆண்டுகள் அப்படின்றது ரொம்ப இயல்பா நடந்து முடிச்சிடும். 60 ஆண்டுகளுக்கு அப்புறம் கூட ஒரு சிலரை கவனிச்சிருக்கிறோம். 60 ஆண்டுகள், அதாவது ஒரு 50 52 ஆண்டுகளுக்கு அப்புறம் பீரியட் நின்றுச்சு சொன்னாங்க. 65 ஆண்டுகளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பீரியட் ஆரம்பிச்சவங்களும் இருக்கிறாங்க. சோ உடனே ஒரு தவறான கண்ணோட்டத்துல போயிட வேண்டாம். அவங்க உடல்ல வந்து ஏதோ கெட்டது நடக்குதா அப்படின்னு பயப்பட வேண்டாம். அது ரொம்ப இயல்பானது. அது உடல் நல்ல ஆரோக்கியத்துக்கு போனது ஒரு அறிகுறி தான். அதுக்கு உதாரணமா நம்ம என்ன சொல்லலாம்னா, இந்த ஈகிளை பத்தி பேசும்போது சொல்லுவாங்க. ஈகிள் வந்து தன்னுடைய ஒரு பருவத்துல 40 ஆண்டுகளோ 20 ஆண்டுகளோ ஆனதுக்கு அப்புறம் தன்னுடைய நுனி மூக்கு இருக்கு இல்லைங்களா, தன்னுடைய பீக் அதை வந்து நல்லா உடைச்சுக்கிட்டு விரதம் இருக்கும். விரதம்னா அந்த மலையோட உச்சியில போயிட்டு அது பாட்டுக்கு அமைதியாவே இருக்கும். அதுக்கப்புறம் அந்த டயத்துல உணவு சாப்பிட முடியாது. ஸோ உடல் எல்லாம் சோர்ந்து போய் தன்னுடைய ஃபெதர் எல்லாம் தானே பிச்சு எடுத்துரும். எடுத்துட்டு தன்னோட பீக்கை வந்து அப்படியே சாப்பிட முடியாம இருக்கும். அதுக்கப்புறம் அது பீக் வளருவதற்கு பல ஆண்டுகள், அதாவது ஒரு ஆண்டு, அதாவது பல மாதங்கள் ஆகும். பல மாதங்கள் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கு புது பீக் கிடைக்கும். அந்த புது பீக் கிடைச்சதுக்கு அப்புறம் திருப்பி அது பறந்து வந்து உணவுகளை சாப்பிட ஆரம்பிச்சு தன்னுடைய பருவத்தை மேல் நோக்கி வளர்த்திக்கும் அப்படின்னு சொல்லி கழுகை பத்தி பேசும்போது சொல்லுவாங்க. அது போல சில பெண்களுக்கு வந்து தன்னோட உடல் மீண்டும் ஆரோக்கிய நிலைக்கு வரும் பொழுது பீரியட் ஆகும். அது வந்து தவறா நினைச்சிட்டு யூட்ரஸ் ரிமூவல் போறாங்க, தேவையில்லை. அப்படி பீரியட் ஆச்சுன்னா உங்களுக்கு உடனே எல்லாரும் சொல்லக்கூடியது கோவிலுக்கு போக முடியாது அப்படிம்பாங்க. இறைவன் இருக்கிற இடமே உங்க யூட்ரஸ் அப்படிங்கும்போது நீங்க கோவிலுக்கு போறல இறைவன் ஒன்றும் கோவிச்சுக்க மாட்டாங்க. அங்க ஏன் கோவிலுக்கு போக வேண்டாம்னு சொன்னாங்கன்னா, நீங்க ஓய்வு எடுக்கணுங்கிற ஒரு எண்ணத்துல சொன்ன வார்த்தை வந்து இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா, கோவிலுக்காக உங்களோட உடலை மாற்றம் பண்ணிக்கோங்கன்னு நினைக்கிற மாதிரி நிறைய பேர் தவறா மேனிப்புலேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது வேண்டாம். கண்டிப்பா அந்த மாதிரி பீரியட் ஆச்சுன்னா திருப்பி அதே மாதிரி ஒரு பருவம் கிடைக்கும். உடல் ஆரோக்கியமாகும், உங்களோட எண்ணங்கள் இளமையாகும், உங்க உடல் வந்து செழிப்பாகும், நீங்க வேலைகள் செய்யக்கூடிய திறன் அதிகமாகும். காலு கீழே, அதாவது பர்டிகுலரா நம்ம தொடைக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் ரொம்ப ஆரோக்கியமாகும். உங்களோட நடைப்பயணம் அதிகமாகும், கற்பனைகள் அதிகமாகும், புது புது விஷயங்களை தேட ஆரம்பிப்பீங்க. இது எல்லாமே நல்ல விஷயம். உங்க குழந்தைகள், உங்க பேர குழந்தைகள்கிட்ட நீங்க நிறைய புது விஷயங்களை கத்துக்கிறதுக்கு ஆர்வப்படுவீங்க. இதெல்லாம் இயற்கை கொடுக்கக்கூடியது இந்த பீரியடோட ரீசைக்கிள் ஆரம்பிக்கிறது, செகண்ட் சைக்கிள் ஆரம்பிக்கிறது. ஓகே. ஸோ அதுக்கும் வந்து ரொம்ப யோசிக்க தேவையில்லை. ஸோ யாருக்கு வந்து நமக்கு வந்து யூட்ரஸ்ல சிலருக்கு தேவையான சர்ஜரி தேவைப்படும் அப்படின்னா, யூட்ரஸ் ரொம்ப தளர்ந்துருச்சு இறங்கிடுச்சு அப்படின்னா பொதுவா வந்து நம்மளுடைய இந்த காய்கல்ப பயிற்சியை வந்து ரொம்ப நல்லபடியான ரிசல்ட் காமிக்கும். அதனால காய்கல்ப பயிற்சி இளமையில கத்துக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு இந்த யூட்ரஸ் இறக்கம் அப்படிங்கிறது இருக்காது. ரொம்ப யூட்ரஸ் இறங்கி சிலருக்கு வந்து தன்னுடைய பிறப்புறுப்புல இருந்து மகிழ்ச்சியோட உங்களோட வாழ்க்கையை உங்களால டிராவல் பண்ண. டிராவல வந்து 6 ஆண்டுகள்ல இருந்து ஆரம்பிச்சு 60 ஆண்டுகள் வரைக்கும் இந்த பயணத்தை பத்தி நம்ம ஒரு அவுட்லைன் கொடுத்துருக்கிறோம். இதுல ஏதாவது உங்களுடைய சந்தேகங்கள் இருந்தா நம்ம சந்தேகங்கள் பகுதியை நம்ம பார்க்கலாம். திருப்பியும் சொல்றேன், உங்களுடைய சந்தேகங்கள் வந்து சார் இந்த வயது பெண்ணுக்கு இப்படி ப்ளீட் அதிகமாகுது அல்லது இப்ப குறைவா இருக்குது அப்படின்னா இதுக்கு எல்லாத்துக்கும் இப்ப நம்ம மருத்துவம் சொல்லிட்டோம், புள்ளிகள் சொல்லிட்டோம். ஸோ அந்த கேள்வியிலே திருப்பி நீங்க கேட்கறதுனால எந்த பயனும் இருக்காது. ஸோ கேள்விகள் வேற ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து பேசலாம் அதை பத்தி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயாவை நீர் கன்க்ளூட் பண்றீங்களாமா? நளினியம்மா வாழ்க வளமுடன் ஐயா.
மிக சிறப்பு. அஹ் ஒரு பெண் வந்து பூ பெய்துறதுல பிறந்ததுல இருந்து கடைசியில அவங்களுக்கு மாதவிடாய் நிக்கிற காலம் வரைக்கும் அவங்களுக்கு என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பா சொன்னீங்க ஐயா. இது எல்லா பெண்களும் கேட்கக்கூடிய ஒரு விஷயம். கண்டிப்பாக உங்களுக்கே நிறைய விஷயங்கள் இதுல புதிதா இருந்தது. கண்டிப்பா இது வந்து அந்த உணவு முக்கியமா நீங்க சொல்றது என்னன்னா பெண்கள் அவங்க உணவு, அவங்க வளர்ற விதம், அந்த இப்போ அந்த பேட் யூஸ் பண்றது, அதுக்கப்புறம் அந்த ரெஸ்ட், அந்த டைம்ல ரெஸ்ட் கொடுக்கறது, அப்புறம் அவங்களோட மனோநிலை மாறுறது, அது கர்ப்பமா இருக்கும்போது அந்த பெண் வந்து அந்த குழந்தைய வந்து இறைவனை எப்படி காத்துக்கிறாங்க அப்படிங்கிறது. அவங்க எவ்வளவு மெடிசன் எடுத்தா அதுக்கு வாமிட் வரும், அப்போ அதுக்கு என்ன நடக்கும், இல்லைன்னா வாமிட்டே வராது, அது குக்கர் விசில், ஒன்னொன்னும் ரொம்ப இயல்பா இருந்ததுங்க ஐயா. இப்பதான் அதுக்கு எல்லாமே பதில் கிடைச்சது. அவங்க குக்கர் விசில் அடிச்சா எப்படி, அதை தாண்டியும் அவங்களுக்குன்னா இவங்க திடாகாரம் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்க அப்படி. கடைசியா அடுத்து 40 வயசு ஆகும்போது அது நிக்கிறதுக்கு என்னெல்லாம் நடக்கும், உங்களுக்கு மனசுல என்ன மாற்றங்கள் வரும், கிரியேட்டிவிட்டி எல்லாம் அப்புறம் வளரும். ஆனா கணவன்மார்கள் வந்து அதை புரிஞ்சுக்கவே மாட்டாங்க அப்படிங்கிறதும் உண்மைதான். அந்த பெண்களோட அந்த நிலையை வந்து நீங்க அக்குபஞ்சர் படிச்சதுனால உங்களுக்கு அது அவ்வளவு தெளிவா புரிய முடியுது. அந்த நீங்க அதை படிச்சதுனால உங்களுக்கு அதை சொல்ல முடியுது. சாதாரண ஒரு கணவனா இருந்தா சில நேரம் பெண்கள் பீரியடா இருக்கும்போது கோவப்படுவாங்க, நீ ஏன் இப்படி கத்துற, ஏன் இப்படி டென்ஷன் ஆகுற அப்படிம்பாங்க. இல்லை அவங்க ஏதாவது ஆசைப்பட்டா அதை சொன்னா அதை கேட்க மாட்டாங்க. அப்போ அதுலயும் நீங்க தெளிவா சொல்லிட்டீங்க, நீங்க சொல்றதை கேட்டுட்டே இருங்க, அப்ப அவங்க அதுக்காக செய்வாங்க அப்படின்ட்டு. ஆனா அந்த காலத்து பெண்கள் அப்படிலாம் இல்லை. அது நான் உங்களுக்கு கேள்விதில்லை கேட்குறேங்க ஐயா. வாழ்க வளமுடன். இவ்வளவு சிறப்பாக ஐயா எதை கொடுத்தாலும் அது ஒரு ஆழமான அர்த்தமான உரையா இருக்கும். நமக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். நமக்கு தேவைப்படுற பெண்கள் எல்லாருக்குமே இதை அனுப்பணும். ஏன்னா நிறைய தவறுகள் இந்த பீரியட் பேட்ல தான் நிறைய ப்ராப்ளம் பண்றாங்க. அப்புறம் உணவு, இதெல்லாமே கண்டிப்பா இது தேவை. ஐயா எல்லாரையும் ஐயாவை நல்லா பிரியத்துல இருந்து வாழ்த்தலாம். அசிஷீல டாக்டர் மகேஷ்குமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களது உடல் நலம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களது அருள் தொண்டு மென்மேலும் சிறக்க வாழ்க வளமுடன். ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பம் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நளினியம்மா, இதுல உங்களுக்கு எந்த ஐயா சொன்ன மாதிரி சாதாரண உள்ள ப்ராப்ளத்துக்கு என்னென்ன பாயிண்ட் சொல்லிட்டாங்க, அதை தாண்டி உங்களுக்கு வேற ஏதாவது உபயோகமான சந்தேகம் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணி கேட்கலாமா ஐயா? 8 மணி வரை வச்சுக்கலாமாங்க ஐயா? எடுத்துக்கலாங்க. நன்றி ஐயா. வாழ்க வாழ்க வளமுடன். இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் இல்லாம இதை தவிர்த்து வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கண்டிப்பா ஐயா கிட்ட கேட்கலாம். ரஞ்சனி அம்மா வாழ்க வளமுடன். உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. உங்களோட பெண்களுக்கு உண்டான நலன்கள்ல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருந்துச்சுங்க. நிறைய சந்தேகங்களுக்கு நீங்க இன்னைக்கு நல்ல பதில் கொடுத்துருக்கீங்க. எனக்கு 2 கொஸ்டின்யா. ஃபர்ஸ்ட் வந்து அதாவது ஒரு பெண்ணுக்கு வந்து 35 வயசு ஆகுது. அந்த பெண்ணுக்கு வந்து பீரியட் ஆகுறாங்க. ஆனா அவங்களுக்கு அந்த பிளட் வந்து அதிகமா வர்றதே இல்லை. ஒரு நாள் 2 நாள் கொஞ்சம் நின்று போயிடுது. ஏஜ் 35 தான். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு என்ன குறைவு ஏற்படுதுங்க? எந்த தூரத்துல குறைவு? அடுத்த கேள்வி கேட்டுடுங்கம்மா. அடுத்த கொஸ்டின்யா, ஒருத்தருக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு ஆன்ஜியோ பண்ணோம். ஆன்ஜியோ பண்ணதுல ஒரு 5 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா உங்க ஸ்பீச் எனக்கு ரொம்ப கட்டாய் வருது. ரஜினி அம்மா தெளிவா கேட்கல நீங்க பேசுறது. ரொம்ப கட்டாய். ரஜினி அம்மா இந்த டவர் இருக்கிற இடத்துக்கு வந்து பேசுங்க. அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. டவுட் கேக்குறீங்கன்னா கொஞ்சம் டவர் இருக்கிற இடத்துல இருந்து பேசுங்கம்மா. வாய்ஸ் கட்டாய் கேக்குது. இப்ப கேக்குதாங்கம்மா? இப்ப கேக்குதுங்கம்மா. ஆனா கட்டாய் கேக்குதுங்கம்மா நீங்க பேசும்போது. இப்ப கேளுங்க. 75 வயசு அவருக்கு. அவருக்கு வந்து ஹார்ட்ல ப்ராப்ளம்னு சொல்லி ஆன்ஜியோ பண்ணாங்கயா. ஆன்ஜியோ பண்ணதுல 5 அடைப்பு இருக்கு.
அது உடனே ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும், அதுவும் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்றாங்கய்யா. அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்ல முடியுமா? அதுதான் 2 டவுட். இல்ல ஒரு விஷயம், நம்ம பேசிட்டு இருக்கிற டாபிக் உள்ள இருந்தா ரொம்ப நல்லது. இப்ப நீங்க சொல்லக்கூடிய நபருக்கு வந்து நான் ஏதாச்சும் பார்க்காம சும்மா இதை பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ அவரோட பாட்டுக்கு வந்து பக்கத்துல யாராச்சும் இருந்தாங்கன்னா நம்ம அவங்கள வச்சு பல்ஸ் பார்த்துட்டு அவங்களோட மனநிலையை அனலைஸ் பண்ணிட்டு பண்ணணும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் சொன்ன ஒருத்தவங்க வந்து 35 வயது சொல்லியிருந்தீங்க. அந்த பெண்மணிக்கு வந்து பீரியட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு சொல்லியிருந்தீங்க. ஸோ இதுல வந்து என்ன முக்கியமான விஷயம்னா, அவங்களோட கேரக்டர்ல வந்து ரொம்ப பயந்த சுபாவமா இருக்கிறாங்களா, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயப்படுறாங்களா அப்படிங்கிறத முதல்ல கவனிங்க. அந்த மாதிரி அப்ப சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயந்துட்டு இருந்தாங்கன்னா சொல்லுங்க, நீங்க பேசுங்க. அப்படிலாம் இல்லைங்க, ரொம்ப போல்டா தான் இருப்பாங்க அவங்க, ரொம்ப பயந்தவங்க எல்லாம் கிடையாது. ஓகே, பயப்படலை அப்படின்னா, பயம் இருந்துச்சுன்னா இந்த எனர்ஜிக்கு பில்டப் பண்றதுக்கு சிரமப்படணும். பயம் இல்லாம இருந்துச்சுன்னா ஓகே. ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு நீர் காய்கறிகள் அதிகமா சாப்பிட கொடுங்க. கேட்டன் பாயிண்ட் நிறைய கொடுங்க. குளிக்கும் பொழுது எப்பொழுதுமே உப்பு தண்ணியில குளிக்க சொல்லுங்க. ஸோ இந்த முறைகளை அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்கன்னு சொன்னா டெஃபினட்டா வந்து பீரியட்ஸ் வந்து நார்மல் பண்ணிடலாம். உப்பு தண்ணின்னா இப்ப காவிரி வாட்டர் தான் வீட்டுல வருது, உப்பு தண்ணிங்கும் போது நம்ம உப்பு கலந்து குளிக்கணுமாங்க? கல்லுப்பு போட்டு கலந்து குளிக்க சொல்லுங்க. தலைக்கு ஊத்தினாலும் சரி, உடம்புக்கு ஊத்தினாலும் சரி, கல்லுப்பு போட்டு கலந்து குளிக்க சொல்லுங்க. K10ங்களா? கேட்டேன் தானே. இப்போ அந்த ஹார்ட் சர்ஜரி அதுக்கு வந்து உங்களோட தனியா இல்லம்மா, இப்ப அந்த ஹார்ட் சர்ஜரி சொன்னா அதுக்கு காரணமே என்ன? இல்ல இல்லம்மா, எனக்கு காரணமே வந்து எதுவுமே தெரியாம ஹார்ட் சர்ஜரிக்கு என்ன ரெமெடி கொடுக்கறது, ஏன் சர்ஜரி பிளாக் ஆச்சு, நான் ஃபர்ஸ்ட் ஏன் பிளாக் ஆச்சு? உங்களோட உங்களை வாய்ஸ் ரொம்ப வந்து கட் ஆகுதுமா. பாக்கலாமான்னு கேக்குறேங்க. அவங்க அம்மா எந்த ஊர்ல வாய்ஸ் சரிங்க, இருக்கிறாங்க பிரேக் ஆகி சொல்லுங்க, பிரேக் நான் ஆகி உடனே வருது. உங்களுக்கு டைவர்ட் பண்றேன்னா. சரிங்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக கலாவதி அம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க அம்மா, வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், சொல்லுங்கம்மா. ஐயா என்னோட டாக்டருக்கு 46 ஏஜ். சொல்லுங்கம்மா. 1 இயருக்கு ப்ளீடிங் வரதில்ல. ஆஃப்டர் 1 இயர் கழிச்சு 10 days 15 days அப்படி போயிருந்தது. அப்புறம் இடையில பிரேக் ஆகுது, மறுபடியும் இடையில வந்து ஒரு 10 days அப்படி வருது. அது எதனாலங்க ஐயா அப்படி ஆகுது? இல்ல இல்ல, அது வந்து இப்போ அவங்களுக்கு 46 வந்து மெனோபாஸ் பீரியட் கிடையாது. முதல்ல இன்னும் வந்து அவங்களோட உடல்ல நிறைய பாசிட்டிவிட்டி இருக்கும். ஸோ நீங்க வந்து அவங்களோட உணவு முறைகள்ல மட்டும் நம்ம சொன்ன நீர் காய்கறிகளை நிறைய சேர்த்து சொல்லுங்க. டெய்லி கண்டிப்பா வெள்ளரிக்காய் 2 சாப்பிட சொல்லுங்க. ஒரு மாதம் சாப்பிடட்டும். சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்க சைக்கிள் எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகேங்க, நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா, வாழ்க வளம். வாழ்க வளம். நன்றிங்கம்மா, வாழ்க வளம். மிக்க நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக பானுமதி ராமசாமி அம்மா, வாழ்க வளமுடன். பானுமதி ராமசாமி அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், சொல்லுங்கம்மா. ஐயா எங்க அம்மாவுக்கு வந்து 58 வயசு ஆகுதுங்க ஐயா. அவங்களுக்கு வந்து செக் பண்ணி பார்த்ததுல ஓவேரியன்ல வந்து ஒரு சிஸ்ட் இருக்குன்னு சொன்னாங்க ஐயா. ஓவரிஸ்ல வந்து ஒரு சிஸ்ட் இருக்கு, அது வந்து 3 mm சைஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஐயா. ஓகேம்மா. அதுக்கப்புறம் வந்து எண்டோமெட்ரியம் வால்வு, அந்த எண்டோமெட்ரியம் திக்னஸ் வந்து 4 mm தான் இருக்கணும், ஆனா இவங்களுக்கு வந்து 6 mm இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஐயா. ஓகேம்மா. இது எதனாலங்க ஐயா? இது இப்போ உங்களோட உடல்ல வந்து வெப்பம் அதிகமா இருக்குதுமா. இப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆயிருக்குன்னா, பீரியட் டயத்துல வந்து, அதாவது பீரியட் ஆயிட்டு இருந்தா 40 35 வயது இருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிவயிறு வந்து ரொம்ப கனமா இருந்துட்டு இருந்திருக்கும் இவங்களுக்கு. சரிங்களா? இப்போ அந்த வெப்பத்தோட ஆற்றல் தான் இப்போ உங்களுக்கு அந்த எண்டோமெட்ரியத்தை திக்னஸ் அதிகப்படுத்தி இருக்குது. ஸோ அப்போ வந்து இவங்களுக்கு துவர்ப்பான உணவுகளை கொஞ்சம் அதிகமா சாப்பிட சொல்லுங்க.
ஓகேங்க ஐயா. வாழைப்பூ நிறைய சாப்பிட கொடுங்க, இல்ல வாழைக்காய் நிறைய சாப்பிட கொடுங்க. ஸோ இந்த துவர்ப்பு ஓகேங்க சுவையினால அந்த வெப்பம் அளிக்கப்படும். அப்படி அளிக்கும் போதே உங்களுக்கு வயிற்றுப்போக்கு கொஞ்சம் தொடர்ந்து இருக்கும். அந்த டயத்துல வயிற்றுப்போக்கை நிறுத்திருக்க முயற்சி பண்ண வேண்டாம். ஓகேங்க வயிற்றுப்போக்கு ஐயா. போச்சுன்னா இவங்களோட ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். அதை உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டு செய்யுங்க. வயிற்றுப்போக்கு போனதுக்கு அப்புறம் திருப்பி வேணும்னா ஸ்கேன் பண்ணி பார்த்துப்பாங்க. இதனால ஏதாவது ப்ராப்ளம் இருக்குங்களாங்க ஐயா இந்த இல்ல ப்ராப்ளம் செஸ்ட்னால? இப்ப நீங்க எதுக்காக அதை ஸ்கேன் பண்ணுனீங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டா பரவாயில்ல. நீங்க எதுக்கு வச்சு ஸ்கேன் பண்ண இல்லைங்க ஐயா, போயிருந்தீங்க? உங்களுக்கு வந்து சுகர் கொலஸ்ட்ரால் ரெண்டும் இருக்குங்க ஐயா. ப்ரெஷர் சுகர் கொலஸ்ட்ரால் ஓகே. 3 இருக்கு. அதனால நாங்க ஹெல்த் செக்அப் ஃபுல் பேக்கேஜ் ஹெல்த் செக்அப் பண்ணும்போது ஸ்கேன் பண்ணோங்க ஐயா. அப்ப வந்து இது ஓகே ஓகே ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஐயா. சரி பரவாயில்ல. அப்ப இந்த உணவு முறையை உங்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த மாசங்கள் செக்அப் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு நீங்க பாத்துக்கோங்க. ஓகேங்க ஐயா. இது பிரச்சனை இல்லைங்க ஐயா? அதான் பிரச்சனை இல்லை. இப்போ உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை காமிக்கல இல்ல. இப்ப அப்படியே அதிகபட்சம் அதுக்கப்புறம் எடுக்கிறதா தான் எண்டோமெட்ரியத்தோட சேர்த்து யூட்ரஸ் எடுக்க வேண்டியிருக்கும். அது தேவையில்லை. நல்லா ஓகே இருக்கிறாங்கன்னா விட்டுருங்க. உணவு ஓகேங்க முறையில ஐயா. மட்டும் இந்த ப்ரிகாஷன்ஸும் சேர்த்திட்டு வாங்க போதும். ஓகேங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிம்மா. மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஜெயந்தி பாலு அம்மா, வாழ்க வளமுடன். வணக்கம், வாழ்க வளமுடன் ஐயா. அருமை அருமை அற்புதமான அந்த பெண்மையை பத்தி அழகான விளக்கம் கொடுத்தீங்க ஐயா. நன்றி ஐயா. ஐயா எனக்கு வந்து சுகர் இருக்கு, 55 வயசு ஆகுது. ஆனா பீரியட்ஸ் இன்னும் போய்கிட்டே இருக்கு ஐயா. சுகராவும் இருக்கு. ஒரு சில டைம்ல அதிகமா கட்டி கட்டியா வெளியே ஏறிக்கிட்டு போயிட்டே இருக்கு ஐயா. அதாம்மா இது வந்து மாதிரி பீரியட் ஓவர் அசாத்தியமா ப்ளீடிங் இருக்கு. டல்லாவும் ஆயிடுற ஐயா. அதாம்மா இப்ப வந்து இது வந்து நம்ம ஏற்கனவே கிளாஸ்ல சொன்ன மாதிரி வண்டி வேகமா இருக்குது. அதை வந்து பிரேக் போட்டு ஸ்டாப் பண்ணணும். ஸோ பிரேக் போடுறதுக்கு உண்டான ஆற்றல் உங்கள்கிட்ட இருந்துச்சு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ண முடியும். அப்போ வந்து நீங்க வந்து பழங்கள் நிறைய சேர்த்துனா மட்டும்தான் இதுக்கு உண்டான ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி அதுக்கு உண்டான புள்ளி வந்து அந்த K3ங்கிற புள்ளியை நீங்க பயன்படுத்துங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓகே ஐயா. மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக மணிமேகலை அம்மா, ஒரு வாழ்க ஒரு வளமுடன். மெசேஜ் ஒன்று வந்திருக்கு மேடம். ஒரு கீதா மேடம் சொல்லிட்டு ஒருத்தவங்க மெசேஜ் போட்டிருக்கிறாங்க. ஃபைப்ராய்டுக்கு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஃபைப்ராய்டு இருக்கிறவங்க எல்லாருமே பேடை நீங்க எது பயன்படுத்துறீங்கிறத கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. நீங்க டிவியில வரக்கூடிய பேட் எதுவுமே வந்து பாதுகாப்பானது கிடையாது. ஸோ அந்த பேடை நிறுத்திடுங்க. ஒரு 3 சைக்கிள் நீங்க நார்மல் பேட் ஏதாச்சும் பயன்படுத்தி பாருங்க. பர்டிகுலர் ஹெர்பல் பேட் கிடைச்சாலும் சரி, இல்லாட்டி அந்த பிளிஸ் அப்படிங்கிற கம்பெனியோட பேட் ரொம்ப நல்லா இருக்குது, அதை பயன்படுத்தினாலும் சரி. 3 சைக்கிள் நீங்க அதை பயன்படுத்திட்டு 4வது சைக்கிள்ல ஃபைப்ராய்டு இருக்கான்னு நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுதான் இல்லை சிம்பிள் மெத்தேடு, வேற எதுவுமே இல்லை. நைட்டு தூங்கும் போது உங்களோட தொப்புளுக்கு வந்து விளக்கெண்ணையை கொஞ்சம் தேய்ச்சி விட்டுட்டு படுங்க. இதை கண்டினியூஸா ஃபாலோ பண்ணி பாருங்க. ஃபைப்ராய்டோட growth அந்த ஃபைப்ராய்டோட லெவல் நல்ல கன்ஸ்டபிளா குறைஞ்சிரும். அடுத்த கேள்வி கொடுங்க மேடம். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக மணிமேகலை ஜெயலட்சுமி M10 அம்மா அவர்கள், வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா உங்க ஸ்பீச் ரொம்ப கம்மியா இருக்குதும்மா, கேட்க முடியல. வாழ்க வளமுடன். ஐயா இப்ப கேக்குதுங்களாங்க ஐயா? இப்போ பரவாயில்லம்மா. ஐயா எனக்கு வயசு இப்ப 40 ஆகுதுங்க. ஐயா, சொல்லுங்கம்மா, நீங்க சொல்லுங்க. ஐயா 40 வயசு ஆயிடுச்சுங்க ஐயா. ஆனா இப்ப வந்து 1 இயர் எனக்கு கரெக்டா பீரியட் ஆகாம இருந்துட்டு இருந்தது. இப்ப இந்த 40 வயசு ஆனது பின்னாடி இப்ப பீரியட் நின்று 2 மாசம் ஆயிடுச்சு. ஆனா உடம்புல எந்த மாற்றங்களும் எனக்கு தெரியல. நார்மலா இருக்கிற மாதிரி தான் இருக்கிறேன். ஆனாலும் 40 வயசுலயே பீரியட் நின்றுச்சு அப்படின்னு இன்னும் நான் டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணலைங்கய்யா. சரி பார்க்கலாம், ஒரு 3 மாசம் வரைக்கும் பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஆனா எப்பயுமே வந்து 24 22 நாள்ல எப்பயுமே ரெகுலர் பீரியட் ஆயிட்டே தாங்க ஐயா இருந்தேன். இப்ப இந்த 1 இயரா கம்மி ஆயிட்டு இருந்தது, இப்போ ஸ்டாப் ஆயிடுச்சுங்க ஐயா. அதனால சரி உங்ககிட்ட கேட்கலாம் அப்படின்ட்டு. இல்ல இது வந்து உங்களுக்கு வந்து மெனோபாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்க கன்சிடர் பண்ண வேண்டாமா. உங்களோட சரிங்க இடையில வந்து ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு திருப்பி இந்த சிஸ்டம் வந்து திருப்பி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும்.
அதுக்கான சரிங்க. வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு. ஸோ உணவு முறைகள்ல வந்து நீங்க நிறைய நீர் காய்கறிகளை நிறைய பயன்படுத்திட்டு வாங்க. ஸோ எப்போ சரிங்க. எவ்வளோக்கு வருடங்கள் நம்ம பீரியடை அனுபவிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ உடல் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். பட் அந்த சரிங்க. பீரியட் எப்படி அனுபவிக்கிற மாதிரி இருக்கணும்னு சொன்னா எந்தவித வலியும் இல்லாம அனுபவிக்கிற மாதிரி பீரியட் அமைஞ்சிருச்சுன்னா போதும். இப்ப நம்ம இங்க கிளினிக்ல பேசக்கூடிய வார்த்தைகளே கேட்கறது என்னன்னா, பீரியட் டயத்துல பெயின் இருக்கா அப்படிங்கிறது தான் முதல்ல கேட்போம். ஐயா பீரியட் டயத்துல பெயின் இல்லாத ஒரு பீரியட். சொல்லுங்கம்மா. ஐயா நான் 1 இயரா பீரியட் ஆகிறதுக்கு முன்னாடியே பெயின் வந்துட்டு தாங்க இருந்தது. அப்ப பீரியட் நாட்களும் கம்மியாயிட்டே வந்தது. அப்ப இப்ப பாத்தீங்கன்னா பீரியட் சுத்தமாவே இல்லைங்க ஐயா. அதுக்கான இல்ல, பெயினும் உங்க பீரியட் டயத்துல நீங்க பெயினை வந்து மொத்தம் 3 விதத்துல அப்சர்வ் பண்ணுவாங்க. ஒண்ணு வந்து லோவர் அப்டமன்ல பெயின் இருக்கும், ஒரு சிலருக்கு இடுப்பு பகுதியில பெயின் இருக்கும், ஒரு இடுப்பு பகுதி சிலருக்கு தாங்க பின்னாடி அதிகம். ஸ்பைனல், ஐயா, ஒரு இடுப்பு சிலருக்கு பக்கத்துல ஸ்பைனல் தாங்க அதிக கார்டோட பெயின் எண்ட்ல இருந்தது. பெயின் இருக்கும், ஒரு சிலருக்கு தை ரீஜன்ல பெயின் இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இடுப்போட பகுதியில உங்களுக்கு வந்து அதீதமா இருந்துச்சு சொன்னா உங்களுடைய வயிற்றுல ஜீரண குறைபாடு ஜீரண குறைபாடோட தான் இருக்கிறீங்க சரிங்க. அர்த்தம். ஸோ அந்த வயிற்றுல இருக்கிற ஜீரணத்தை இம்ப்ரூவ் பண்ணுங்க. அதாவது பழங்கள் நிறைய சாப்பிட்டு ஜீரணத்தை இம்ப்ரூவ் பண்ணுங்க. இம்ப்ரூவ் பண்ணோம்னா உங்க சைக்கிள் திருப்பியும் ரீசைக்கிள் ஆரம்பிச்சிடும். அது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ ஒரு 50-55 வயசு வரைக்கும் இருந்தா ரொம்ப நல்லதுதான் பீரியட் சைக்கிள். ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வளமுடன். ஐயா, இன்னொரு கேள்வி கேட்கலாங்க ஐயா? ஆமா, கேட்கலாமா? உங்க 2 கேள்வி வரட்டும். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா எல்லாரும் ஐயா வந்து பதில் சொல்லும்போது அமைதியா இருந்து பதில ஃபர்ஸ்ட் கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட சந்தேகங்களை இடையில சொல்லாதீங்க. ஐயா சொல்லி முடிச்ச அப்புறம் உங்களோட மறுபடியும் சந்தேகம் வந்தா மறுபடியும் அவங்க பேசி முடிக்கவும் நீங்க சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக நன்றிங்க அம்மா. அடுத்ததாக விஜயராணி ராஜ்குமார் அம்மா, வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா இப்போ வாழ்க வளமுடன். எனக்கு சொல்லுங்க. ஐயா எனக்கு இப்போ 49 ஏஜ். இப்போ பீரியட்ஸ் வந்து மெனோபாஸ் ஸ்டேஜ்ல இருக்காங்க. இப்போ வந்து 4 மாசம் ஆகுது பீரியட்ஸ் ஸ்டாப் ஆகி. எல்லாம் ஸ்கேன் எல்லாம் எடுத்த வாட்டி எல்லாம் நார்மலா இருக்கு, நீங்க மெனோபாஸ் ஸ்டேஜ்ல இருக்கீங்கன்னு சொல்லிட்டாங்கய்யா. இப்போ எனக்கு என்ன ப்ராப்ளம்னா, அடிக்கடி எப்பயாவது ஒரு தடவை, ஒரு நாளைக்கு ஒரு 2-3 தடவை ஸ்வெட்டிங் ஆகுது. அப்புறம் பாடி ஹீட் ஆகுற மாதிரி இருக்குங்க. சில டைம் வந்து மூடு வந்து நல்லாவே இருக்க மாதிரி இருக்கும், திடீர்னு ஆஃப் ஆகுது. தூக்கம் வந்து ரொம்ப கம்மியா இருக்க மாதிரி இருக்கு. ரொம்ப லேட் ஆனாதான் தூக்கமே வருதுங்க. அதுக்கு என்ன பண்ணணும்? நீங்க வந்து இது வந்து மெனோபாஸோட ஒரு இண்டிகேஷன் தான் நீங்க சொல்லக்கூடியது. ஸோ நீங்க ஓகேங்க. வந்து உங்களோட ஒர்க்ல வேற டைவர்ஷன் பண்ணி தான் ஆகணும். உங்களது எப்படி ஒர்க்ல டைவர்ஷன் சொன்னா ரெகுலர் ரொட்டீன்ல இருந்து கொஞ்சம் மாற்றம் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ரெகுலர் ரொட்டீன் ஓகே. காலையில எந்திரிச்சா இப்படிதான் வேலை, அப்புறம் இப்படியே வேலை சொல்லி ஒரு 20-30 ஆண்டுகள் போயிட்டே இருந்துச்சு சொன்னா ஒரு மெக்கானிக்கல் ஒர்க் மாதிரி இருந்துச்சுன்னா டெஃபினட்டா உங்களுக்கு இந்த டயத்துல ரொம்ப சிரமமா இருக்கும். அப்போ வந்து நீங்க டைவர்ட் பண்றதுக்கு ஒண்ணு, இப்போ உதாரணத்துக்கு நீங்க மன்றத்துல இருக்கிறீங்க அப்படின்னா மன்றத்துல அதிக நேரம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னு ஓகே. சொன்னா நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச ஆக்டிவிட்டிஸ் எது இருக்கோ அதுல நீங்க கொஞ்சம் இறங்கி வேலை செய்யற மாதிரி பார்த்துக்கோங்க. எப்பவும் கிச்சனை விட்டா குழந்தைகளை விட்டா ஹஸ்பண்ட் விட்டா திருப்பி இந்த ரொட்டீன்ல இருந்து கொஞ்சமாச்சும் நீங்க பிரேக் எடுத்தாகணும். அப்படி ஓகே. பிரேக் எடுத்துட்டீங்கன்னா உங்களோட மாற்றம் நல்லபடியா இருக்கும். இதுல வந்து ஓகே. நிறைய மனசோட ரோல் உங்களுக்கு தேவைப்படுது. ஸோ உங்களோட ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருக்கிறாங்கன்னா பாருங்க, அவங்க கூட நிறைய நேரம் பேசுங்க. சும்மா பேசுங்க, ஏதோ காரியத்துக்காக பேச வேண்டாம். சும்மா நல்லா இருக்கிறீங்களா சொல்லி பேசுங்க. உங்க ஸ்கூல் டேஸ பத்தி பேசுங்க, காலேஜ் டேஸ பத்தி பேசுங்க. சும்மா ஓகே. இந்த எப்ப பாரு பிரச்சனை பத்தி சினிமா சீரியல் மாதிரி டிவி சீரியல் மாதிரி பேசிட்டு இருக்க வேண்டாம். இயல்பா ஓகே. இருக்கிற மாதிரி நல்ல நண்பர்கள்ட்ட பேசுங்க. நல்ல ஓகே. நண்பர்கள்ட்ட பேசுறதா நல்லது. நீங்க ஏதாவது மனம் விட்டு பேச போய் அதை பேசக்கூடாத நண்பர்கள்ட்ட போய் பேசி அதை மூணாம ஆக்குறவங்கள்ட்ட நீங்க தொடர்பு வச்சுக்க வேண்டாம். ஓகே. நல்ல நண்பர்கள்ட்ட நீங்க பேசலாம், நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. சீக்கிரம் ஓகே. வெளியே வந்துடலாம். ஓகேங்க ஐயா. ஏதாவது பாயிண்ட் ஏதாவது ஓகேங்க. இருக்காங்க ஐயா? பாயிண்ட் ஏதாவது இருக்காங்க? பாயிண்ட் இல்ல, ஏதாவது இதுக்கு வந்து நீங்க பாயிண்ட் போடலாம். P3 அப்படிங்கிற புள்ளி நீங்க கொடுத்துட்டு வாங்க, கொஞ்சம் நல்ல அமைதி கிடைக்கணும். ஐயா P3 இன்னொரு அப்படிங்கிறது P3 ஐயா? P3 பெரிகார்டியம் 3 அப்படிங்கிற புள்ளியை ஷார்ட்டா P3 சொல்லுவாங்க. அது நெட்ல பாத்தீங்கன்னா அந்த பிக்சர் இருக்கும், அதை பயன்படுத்திக்கோங்க. ஓகேங்க, ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக நாகேஸ்வரி அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் தான். சொல்லுங்கம்மா. எனக்கு தலை சுத்தல் இருந்துட்டே இருக்குதுங்க. பீரியட்ஸ் டைம் ஆனா ரொம்ப எச்சா சுத்துதுங்க. தலை சுத்தல் ஓகேம்மா, நீங்க சிறுநீர் நடந்தாவே தள்ளுற மாதிரியே இருக்குதுங்க. அப்புறம் டென்ஷன் ஓகேம்மா உங்களோட ஆகுதுங்க. சரி புரிஞ்சுட்டோம்மா. உங்களுக்கு வந்து இல்ல தீர்வு ஒண்ணும் இல்லை, ரொம்ப சுலபமானது. நீங்க அந்த பீரியட் டயத்துக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடில வந்து இட்லி தோசையை சுத்தமா தொடாதீங்க. சரிங்களா? பால் தயிரை கொஞ்சம் நிறுத்தி வச்சிருங்க அந்த பீரியட் டயத்துல, அந்த பீரியடுக்கு முன்னாடி ஒரு வாரம் தான். இது அதே மாதிரி ஒரு சூப் வந்து நிறைய எடுத்துக்கோங்க. உங்களோட அந்த காலகட்டத்துல பீரியடுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு வாரத்துக்கு முன்னாடி சூப் நிறைய எடுத்துக்கோங்க. உணவுல வந்து அதிகமான புரோட்டீன் சேர்த்த வேண்டாம். முளைக்கட்டிய பயிர்கள் அந்த மாதிரி விஷயங்களை அந்த ஒரு வாரத்துக்கு சேர்த்தாம இருங்க. சரிங்களா? அப்படி இருந்தீங்கன்னா இந்த பீரியட் சைக்கிள்ல இன்னைக்கு இந்த சப்போஸ் இந்த மந்த் பீரியட் சைக்கிள்ல இந்த ப்ரிகாஷன்ஸ் இருந்தீங்க சொன்னா நெக்ஸ்ட் சைக்கிள்ல உங்களுக்கு அதனோட கன்ஸ்டபிளா குறைஞ்சதை நீங்க பார்க்க முடியும். ரொம்ப தேங்க்ஸ். சரிங்க. மிக்க நன்றிங்க அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக சிவஸ்ரீ அம்மா, வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா இப்போ அந்த காலத்துல எல்லாம் வாழ்ந்தாங்கல்ல ஐயா, அவங்க வந்து இயல்பா குழந்தை பெற்றுட்டாங்க, நீங்க எல்லாமே சொல்றீங்க. அதே மாதிரி அவங்க இப்படி இப்போ இருக்கிற கணவன்மார்களாவது கொஞ்சம் நல்ல கேர் எடுக்கிறாங்க மனைவிகளை வந்து. ஓரளவு அவங்களோட ஃபீலிங்ஸ் புரிஞ்சு எல்லாமே நடக்கிறது அதெல்லாம் இப்போ காலத்துல வந்துருச்சு. அந்த காலத்துல எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க. ஆனா அந்த பெண்கள் இயல்பா இருந்தாங்க, இயல்பாவே அவங்களுக்கு அந்த மெனோபாஸ்ங்கிறதே அவங்க ஈஸியா கடந்தாங்க. அப்போ அந்த அது வாழ்க்கை முறை உணவு அதுவா ரீசன் எப்படிங்க ஐயா? அவங்க கணவன்மார் கூட அந்த அளவுக்கு பண்ண மாட்டாங்க அப்படி இருந்ததில்ல ஐயா? இதுல வந்துமா அந்த காலத்து மக்கள் வந்து உண்மையாலுமே இப்ப மாதிரி யாரையும் டிபெண்ட் பண்ணியே இருக்கல. முதல் பாயிண்ட், இப்ப இருக்கிற டிபெண்ட் வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு. வர வர பாக்குறதுக்கு இண்டிபெண்டன்ட் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா உண்மையில அந்த காலத்துல வந்து அவங்க இண்டிபெண்டா தான் அவங்க இருந்தாங்க. கணவர் ஊர்ல இருந்தாலும் சரி இல்லாட்டி சரி குழந்தையை பாதுகாக்கிற அளவுக்கு அவங்க ஸ்டாமினா ரொம்ப அதிகமா வச்சிருந்தாங்க. எந்த அளவுக்கு ஒருத்தரை சார்ந்து இருக்கிறதுக்குள்ள அதிகமா நாட்டம் காமிக்கிறீங்களோ அப்பதான் உங்களுக்கு இந்த மாதிரி கணவரோட எதிர்பார்ப்பெல்லாம் தேவை. அந்த காலத்துல நீங்க சொல்ற மாதிரி சாயங்காலம் நேரம் ஆச்சுன்னா அவங்களுக்கு பேசுறதுக்கு நிறைய டைம் கிடைச்சது. அவங்க கூட சேர்ந்து அந்த அதாவது உறவு முறைகள் நிறைய இருந்தனால எந்த பெரிய விஷயமா இருந்தாலும் ஒண்ணும் இல்லடா போடா அப்படிங்கறத தூக்கி எறியறதுக்கு அவங்க சொல்ற அளவுக்கு தைரியம் நிறைய பேத்துக்கிட்டே இருந்தது. இப்ப நம்ம கிட்ட அந்த உறவு முறைகள் ரொம்ப பிரிஞ்சு போச்சு. ஒண்ணு. ரெண்டாவது, கணவனை பத்தி அவங்களுக்கு வந்து எப்படி சொன்னா நீங்க நினைக்கிற மாதிரி கணவரை வந்து அவங்கதான் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்களே தவிர கணவன் வந்து மனைவியை ஹேண்டில் பண்ணவே கிடையாது. அந்த காலத்துல வெளியே இருந்து பாக்குறதுக்கு தான் கணவன் வந்து மனைவியை ஹேண்டில் பண்ண மாதிரி தெரியும். ஆனா அவங்களோட ஆழ்மனம் எப்படின்னா கணவனை அவங்கதான் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால வெளியே அவனை பார்த்து ஆட விட்டுருவாங்க, வீட்டுக்குள்ள வந்து தலை தட்டி நிக்க வைக்கிற அளவுக்கு அவங்க பவர் வச்சிருந்தாங்க. அதனாலதான் அவன் வந்து வெளியே ஆடும்போது மனைவிக்கு அது நீங்க வடிவேல் அவருடைய படத்துல நிறைய பாத்தீங்கன்னா இந்த உண்மை சம்பவத்தை வந்து வேற மாதிரி ஜோக்கா காமிச்சிருப்பாங்க. கோவை சர்லாட்ட பேசுறதுக்கு முன்னாடி வேற மாதிரி வெளியே ஆச்சா போச்சா பேசிட்டு வரும், உள்ள வந்தானே அம்மா அம்மா பப்பிட்டு இருப்பாங்க. இதுதான் வந்து அந்த காலத்து பெண்களோட நடைமுறை வாழ்க்கையில இருக்குது. ஒரு தாத்தாவை ஒரு பாட்டி எப்ப பார்வையால அமைதிப்படுத்த முடியும் அப்படின்னா அந்த தாத்தா கரெக்டா பாட்டி கவனிக்கும் போது பாட்டி ஒரு பார்வையில இப்படி ஒரு காமிச்சானா அவர் அமைதி ஆயிடுவார். அந்த அளவுக்கு வந்து கட்டுப்படுத்தி வச்சுட்டு இருந்தனால அவங்க டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க. உண்மையாலுமே நம்ம நினைக்கிற மாதிரி அவங்க அண்டர் லிமிட்ல கிடையாது. இப்ப நம்ம ஈக்குவல் ரைட்ஸ்ல வாங்கிட்டு இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா சொல்லி சொல்லி புரிய வைக்க வேண்டி இருக்குது. ரெண்டாவது வந்து அவங்களுக்கு பேச்சு சுதந்திரம் வந்து அவங்களுக்குள்ள நிறைய இருந்தது. ஸோ ரொம்ப சுதந்திரமா பேசிட்டாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நம்ம பேசுறதெல்லாம் இப்ப ரொம்ப கம்மி. அவங்க வாழ்க்கையில என்னென்ன பேசணும்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, அதாவது உறவு முறைகிட்ட நிறைய பேசிக்கிட்டாங்க. அந்த பேச்சு சுதந்திரம் அவங்களை இயல்பா வச்சுக்கிச்சு. அதனால அவங்களுக்கு எந்த வித பெயினும் இல்லை. ரெண்டாவது, அவங்களுக்கு குழந்தை பேரு பாக்கியம் நிறைய இருந்தனால உடல் வந்து தன்னைத்தானே ஒவ்வொரு வருடமும் சீரமைச்சுட்டே இருந்தனால இந்த மெனோபாஸ் பீரியட் எல்லாம் அவங்களுக்கு ஜஸ்ட் லைக் தட் கடந்து போயிடுச்சு. நமக்கு யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு குழந்தை அல்லது அதிகபட்சம் 2வது குழந்தை. இந்த 2வது குழந்தைக்கு அப்புறம் அந்த கர்ப்பப்பை எவ்வளவு போராட்டத்தையே கடந்து வந்துட்டு இருக்குன்னு பாருங்க.
அப்படி பார்க்கும்போது அந்த ஏஜ் மெனோபாஸ் டயத்துல டெஃபினட்டா இவங்களுக்கு சப்போர்ட்டிங் பர்சன் தேவைப்படுவாங்க. அவங்களுக்கு சப்போர்ட்டிங் பர்சன் தேவையே இல்லை. ஏன்டா உடலே அந்த பாசிட்டிவ் எனர்ஜியோட தான் இருந்துட்டு இருந்தது. அதனாலதான் அவங்க தைரியசாலியா இருந்தாங்க, நம்ம தைரியம் குறைவா இருந்துட்டு இருக்கிறோம். பரவாயில்லை, இப்ப அது இருக்கிற சூழலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இப்ப வாழ வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறதுனால இது முழுக்க கணவர்கள் இதை உணர்ந்து வாழ்ந்துட்டாங்க சொன்னா மனைவிக்கு உண்டான சப்போர்ட் கொடுப்பாங்க. கண்டிப்பா மனைவிகள் நிம்மதியா இருப்பாங்க. சிறப்புங்க, சிறப்பான பதில். அதாவது அந்த காலத்துல இந்த போனு டிவி இதெல்லாம் இல்லாததுனால அவங்க இயல்பா உறவுகளோட எல்லாரோடையுமே பேசுறதுக்கு அதிக வாய்ப்பு இருந்தது. இப்ப நம்ம வந்து சுருங்கிட்டோம், டிவிக்குள்ள போனுக்குள்ளன்ட்டு பேசுறதே ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற அளவுக்கு ஆயிட்டோம் அப்படின்றீங்க, அப்படிதானங்கய்யா? உண்மை. ஏன்னா நீங்க அப்போ வந்து சாயங்காலம் வந்து உங்களுக்கு எல்லாருமே பாத்தீங்கன்னா வாசல் பெருசா இருக்கும். வாசல்ல உட்காந்து அளந்துட்டு இருப்பாங்க, பேச்சு ஆரம்பிப்பாங்க. ஆரம்பிக்கும் போது அந்த குழந்தைகளுக்கு தலை சீவி விடுறதுல இருந்து ஆரம்பிப்பாங்க. அப்புறம் போய் தலை சீவிட்டு முடிச்சோன்னா போய் விளக்கு பத்த வைப்பாங்க. விளக்கு பத்த வச்சு குழந்தைகள் உட்காந்து ஏதோ வேலை பண்ணிட்டு இருக்கும்போது இந்த திண்ணையில இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, கணவர் வரக்கு லேட் ஆகுங்கிறது தெரியும், பேச ஆரம்பிச்சிருவாங்க. பேசும்போது எல்லாத்துக்கும் ஒரு லெட் அவுட் கிடைக்கும். அதாவது ஒரு பிரச்சனையை பத்தி பேசுறாங்கன்னா அது உடல் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், மனம் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், வீட்டு பிரச்சனையா இருக்கலாம். எல்லாத்துக்கும் அங்க இருக்கக்கூடிய ஒரு சீனியர் பர்சனோ அல்லது எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனோ கண்டிப்பா இருக்கு ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்க. அந்த சொல்யூஷனை அவங்களும் அடாப்ட் ஆக ட்ரை பண்ணுவாங்க. அப்ப என்ன ஆகுது, அவங்களோட பெரிய அழுத்தம் அங்க கிடையாது. ஆனா இப்ப உங்களுக்கு யார்கிட்ட பேசுறதுனாலே ஒரு பயம் இருக்குது. இப்ப ஏதாவது ஒரு பெண் வந்து தன்னுடைய மனம் விட்டு யாராச்சும் ஒரு பெண்ணிட்ட பேசினா அதை தூக்கிட்டு போய் அவங்க அதை 3-4 பெருக்கிட்டாங்கன்னா என்ன பண்றது? அப்ப உண்மையான நண்பர்கள் எங்க இருக்கிறாங்க? அவங்கள்ட்ட பார்த்தா யாருமே இல்லை. அப்ப யாராவது ஒருத்தரை நம்பி வாழ வேண்டி இருக்கும்போது கணவர்கிட்ட எதிர்பார்ப்பு அதிகமாயிடுது. அதுதான் இப்ப இருக்கிற அழுத்தத்தோட காரணம். ஸோ நம்ம சொல்லிட்டு இருக்கிற இப்ப சுதந்திரம் அதிகம்ட்டு, பட் இப்ப இருக்கிற சுதந்திரத்தை விட அப்ப இருந்த சுதந்திரம் ரொம்ப அதிகம். நன்றிங்க, நன்றிங்கய்யா. சிறப்பு. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக விஜயராணி அம்மா, வாழ்க வளமுடன். ஐயா அந்த பேட் ஒண்ணு சொன்னீங்க இல்லைங்க, அது எந்த பிராண்டுன்னு சொன்னீங்க? அதான் பிளிஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி, BLISS பிளிஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. இது வந்து எனக்கு தெரிஞ்ச BLISS இது வந்து நம்ம ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறனால இப்ப இங்க வரக்கூடிய பெண்களுக்கு அதுதான் நம்ம கொடுத்து அனுப்புறோம். அதை பயன்படுத்துறதுனால அவங்களுக்கு வரக்கூடிய விளைவுகள் நல்லா இருக்குன்னு சொன்னதுனால அதை நம்ம பார்த்து சொல்லிட்டு இருக்கிறோம். ஓகே. அங்க உங்களுக்கு பக்கத்துல எது கிடைச்சாலும் அதை நீங்க தாராளமா வந்து ஹேண்ட்மேடா இருந்தாலும் பரவாயில்ல, அல்லது மார்க்கெட்ல வேற யாராச்சும் வச்சு, அதாவது இப்ப எந்த பேட் இருந்தாலும் சரி, அது மார்க்கெட் பேடா இருந்தாலும் சரி, அந்த பீரியட் டயத்துல அந்த வெப்பம் இருக்கக்கூடாது. முக்கியமானது அதுதான். வெப்பம் உரியும் சொல்லி நம்ம அதை கூடாது. வெப்பம் இல்லாத ஒரு குளிர்ச்சியா உறிஞ்சிச்சுன்னா ரொம்ப நல்லது நமக்கு. அதை மட்டும் கவனிச்சுட்டு அது பயன்படுத்துங்க. ஓகேங்க சார், ஓகேங்க சார், ரொம்ப நன்றிங்க சார். நன்றி. மிக்க நன்றிங்க. வளமுடன். நிறைவாயிடுச்சுன்னா நிறைவு பண்ணிக்கலாம் மேடம். சரிங்க ஐயா. வேற யாராவது ஐயா கேள்வி நீங்க கேட்க லீவ் விரும்புறீங்களா? ஆயிக்கலாங்க ஐயா. டைம் ஐயா ஆயிடுச்சுமா. நீங்க லீவ் ஆனா லீவ் ஆயிக்கலாங்க ஐயா.